ஓம் शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनं मायापूतनजीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्छेदनगौरवादिहननौ कुन्तीसुधापालनम् एतद्भागवतं पुराणगदितं श्रीकृष्णलीलामृतम्। போன கிளாஸ்ல தசகம் 16ல நரநாராயண அவதாரம் பார்த்தோம். நம்ம இப்போ தக்ஷனுடைய மியூட்ல போன விஜயலட்சுமி நிறைய பேர் ஆன்ல இருக்கு. தக்ஷன் விரிஞ்சியுடைய பிரம்மாவுடைய புத்திரன். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த எப்படி அந்த கல்யாணம் நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ மனுவுடைய பொண்ணு, மனுவுடைய பொண்களுடைய சரித்திரத்துல இப்போ கர்தமரை தேவகூதி கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுல கபிலரோட பதார்த்தம் நம்ம பார்த்தோம். எப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. மனுவுடைய பொண்கள் 3 பொண்கள், ஆகூதி, பிரசூதி, தேவகூதி. இல்ல தேவகூதி கர்தமரை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஸோ அங்கதான் நம்ம கபிலோதார்த்தை பார்த்தோம். நம்ம இப்போ மனுவுடைய இன்னொரு பொண் பிரசூதி. அந்த பிரசூதி ஒரு தட்ச பிரஜாபதி. தட்ச பிரஜாபதி யாரு? பிரம்மாவுடைய 21 பிரஜாபதிகள்ல ஒருத்தன் தக்ஷன். ஸோ அவனுடைய மனைவி தான் பிரசூதி. இவா 2 பேருக்கும் 16 பெண்கள். அந்த 16 பெண்கள்ல 13 பேர், அன்னைக்கு பேர்லாம் நான் சொல்லியாச்சு, 13 பேரை தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. நீ பார்க்கலாம் இந்த இதுல. அதே மாதிரி பாக்கி இருக்கிற 3 பேர், அந்த 3 பேர்ல ஸ்வதாங்கிறவளை பித்ருக்களுக்கும், ஸ்வாகா அக்னிக்கும், சதி அவளை சிவபெருமான். இப்படியாக 16 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இப்போ அந்த தக்ஷ சரித்திரமும் பின்னால நம்ம பிரீஃபா பார்க்குறோம் இதே தசகத்துல. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 13 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காருல தர்மதேவனுக்கு. 13 பேர்ல மூர்த்திங்கிறவளுக்கும் தர்மதேவனுக்கும் பிறக்கிறவர் தான் நரநாராயணர். அதாவது நரன் என்கிற சக்கனோட கூட நாராயணன் அவதரிக்கிறார். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னத்துக்கு இப்போ ரெட்டையர்களாக பிறக்கிறாங்கிறதுக்கு. இப்போ பிறந்த உடனே புஷ்பவிருஷ்டி தேவாதிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறார். இப்போ அடுத்து நம்ம என்னவாகும் காரணம்னு நம்ம பார்த்தோம் அடுத்த ஸ்லோகத்துல. இப்போ சகசிர கவச்சன் ஒருத்தன் இருந்தான். அந்த கதையை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. 1000 கவசங்கள் அவனுக்கு. அந்த ஒவ்வொரு அது தவமிருந்து கிடைச்ச கவசங்கள். அந்த 1000 கவசங்களை எப்படி முறிக்கலாம் என்னன்னா, அவன் ஒரே சமயத்துல தவமும் இருக்கணும், அவங்க கூட சண்டையும் போடணும். இப்படி ஒவ்வொரு கவச்சமா எடுத்துட்டு வரணும். அப்போ அந்த 1000 கவசங்கள் எடுத்தாதான் அவனை வதம் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு சாகாவரம் வாங்கிட்டு இருக்கான் சகசிர கவச்சன். அவனோட தவ பலத்துல அந்த மாதிரி வாங்கிக்கிறான் அவன். அப்போ அவனுடைய அட்டகாசம் பிறக்க முடியறதுல தேவாதிகள்லாம் போய் மகாவிஷ்ணு விட்டு சொல்றாவா, இது எப்படியான இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அப்போதான் இந்த ஒரு அவதாரத்தை எடுக்கிறான். ஏன்னா ஒரே சமயத்துல தவமும் பண்ணி அவங்ககிட்ட சண்டையும் போடணும். ஸோ அதனாலதான் இந்த இரட்டை பிரிவுகளாக பிறக்கிற மூர்த்திக்கும் தர்மதேவருக்கும். இப்போ இதே மாதிரி அவன் வாங்கின வரம் மாதிரியே இது பார்க்கலாம். அந்த படத்துல ஒருத்தர் தவத்துல இருக்கும்பொழுது ஒருத்தர் சண்டை போடுவான். சைமல்டேனியஸா நடக்கும். அப்போ ஒரு கவச்சத்தை எடுத்துடலாம், ஒரு கவச்சத்தை வெட்டி எடுத்துடுறான். எல்லாத்தையும் முறிச்சு எடுக்கலாம். அவ்வளோ இது ஸ்ட்ராங் ஆர்மர் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி. இதே மாதிரி மாத்தி அடுத்து நாராயணன் சண்டை போடும்போது நரன் தவத்துல இருக்கணும்.
இப்படியாக 999 கவசங்களை எடுத்துடுறார். கடைசியாக அந்த ஒரு கவசத்தை விட்டுட்டு அவர் வந்து வதம் பண்ணி விடுறார். அந்த ஒரு கவசத்தோட குண்டலத்தோட பிறக்கிறவன் தான் சூரியபுத்திரனான கர்ணன். குந்திக்கும் வரண்டவருக்கும் பிறக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். அவன் வந்து அந்த போர் நடக்கும் பொழுது குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனான கொல்லப்படுறான். ஸோ அதெல்லாம் வேற ஸ்டோரி. இப்போ எனிவே அதுதான் கர்ணன். நரன் வந்து அர்ஜுனன், நாராயணன் கிருஷ்ணன். ஸோ இப்படியாக 3 பேரையும் நம்ம பின்னால மகாபாரதத்துல நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒவ்வொரு யுகங்கள் மாறி மாறி வருது இல்லையா, உங்களுக்கு அதை பற்றி நல்லா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் கனெக்ட் பண்ண முடியும். எனவே இதுல நமக்கு இது போறோம். இந்த ஒரு கவச்சம் குண்டலத்தோட மிஞ்சின அடுத்த ஜென்மாவில் பிறக்கிறவன் தான் கர்ணன்னு தெரிஞ்சா போறோம். ஸோ இப்படியாக இந்த அவதாரத்துடைய விசேஷம் நமக்கு தெரிய வருது. அடுத்து இவன் என்ன பண்றான்னா, பத்ரிகாசிரமத்தில் போயிட்டு 2 பேரும் ஒருத்தர் 2 பேரும் இந்த தவசுல இருக்கா. இப்போ இதுவும் ஒரு விசேஷம். இங்கே நான் சொன்னேன் அன்வாச்சரன் உபதிஷன், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இவ வந்து ப்ராக்டிஸிங் அண்ட் ப்ரீச்சிங். ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா என்ன, அந்த தவத்தில் இருப்பா, தவ வலிமை பகவான் இல்லையா அவர். அப்போ அந்த தவத்தில் இருப்பா 2 பேரும். அதே சமயத்தில் உபதேசமும் பண்ணுவா, அன்வாச்சரன் அனுசரன். ஸோ இது 2ஐயும் சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருப்பா அவ. இதை நம்ம என்னத்துக்குன்ட்டு யோசிக்கணும் இல்லையா. இதை பகவான் தானே, அவருக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அனுஷ்டிக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனாலும் எல்லாருக்கும் அது ஒரு பாடமாக அமையணும் இல்லையா. அதனாலே இவர் வந்து பத்ரிகாசிரமத்தில் இருந்துட்டு உபதேசமும் பண்ணிட்டு இந்த மாதிரி அவளும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருந்தா எல்லாரையும். அப்போ இவருடைய இந்த தவ வலிமையை பார்த்துட்டு இந்திரன் வந்து கொஞ்சம் கலங்கி போயிடுறான். அவன் வந்து மன்மதன் அனுப்புறான். மன்மதன் தென்றல் சுராங்கனைகள் தேவஸ்திரீகள் எல்லாரையும் தவத்தை கலைக்கிறதுக்கோசரம் அனுப்புறான். ஆனா இவ வந்து சுத்தி சுத்தி வரா, மன்மத பானத்தை எறிகிறா, கடாட்சங்கள்னால அவன் எப்படியான தவத்தை கலைக்கணும்ட்டு ஆன மட்டும் பார்க்கறான். ஆனா அவளால முடியறதில்லை. இவர் வந்து அகம்பம்னு நம்ம பார்த்தோம், கொஞ்சம் கூட அசங்கவே மாட்டாராம் அந்த இடத்துல இருந்து. அப்போ அதை பார்த்துட்டு இந்த தேவஸ்திரீகளுக்கெல்லாம் பயமாயிடுறது. ஏன்னா இவர் வந்து சபிச்சுட்டார்னா என்ன பண்றது. ஓ பயந்துட்டு சுத்தி வரும். அப்படி பார்த்து நிற்கும் பொழுது இவர் சொல்றான், நீங்க பயப்படவே வேண்டாம், நீங்க துளி கூட இந்த நேரம் பயமே இல்லை. அதாவது இந்த மாதிரி தவத்துல இருக்கும் பொழுது கோவப்படக்கூடாது, அது ஒரு நல்ல குணமாகும். ஏன்னா தவத்துல இருக்கிறவளுக்கு தவத்தோட கலையும் பொழுது அவளுக்கு கோபம் வந்துடும். இது வந்து நம்ம சிவபெருமானுடைய அந்த ஸ்டோரின்னு நமக்கு தெரியும். அவர் வந்து நிஷ்டையில இருக்கும் பொழுது பார்வதி வந்து எல்லாம் சிசுரூஷியும் பண்ணிட்டு இருக்காளாம். ஆனா அவருடைய கண்ணை திறக்கவே மாட்டார். அப்போ அதை தவத்தை கலைக்கிறதுக்கோசரம் மன்மதன் தேவாதிகள் எல்லாம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி மன்மதன் வந்து அந்த பானத்தை எரியும் பொழுது ஒரு நெற்றி கண்ணால மன்மதனை எரிச்சு விடுறார் அந்த கோபத்துல. ஆனா இங்கே பாருங்க, இந்த அவதாரத்துல துளி கூட அவருக்கு கோபம்ங்கிறதே வரதில்லை. அதுக்கு வேணா இவ வந்து உபதேசம் பண்ணி அனுப்புறாரு அவளுக்கு. அதாவது மண் மானசம்னு சொல்றாரு. அதுக்குள்ள அர்த்தங்களையும் நான் இன்னைக்கு சொன்னேன். அதாவது நான் எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி இருக்க பாருங்க. அவர் எப்படி இருக்கார் பார்த்தோம் இல்லையா, அழகா அவருடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி பூஜை முறைகள்லாம் அனுஷ்டிக்கணும். அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற பொண்ணையும் நீங்கள் ஏற்றுட்டு போனன்ட்டு இங்கே பயப்படவே துளி கூட பயப்பட வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தொடையிலிருந்து ஊர்வசிய சிருஷ்டி பண்ணி கொடுக்குறாரு தொடையிலிருந்து. ஸோ இதையே நம்ம பார்க்குறோம். நம்ம ஊருன தொடை. ஸோ தொடையிலிருந்து ஊர்வசிய சிருஷ்டிக்கிறார் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதை எடுத்துட்டு ஆக்சுவலா இவ என்ன தவத்தை கலைக்கிறதுன்ட்டு வந்தவா இவருடைய தேவஸ்திரீகள் தனக்கு உபச்சாரம் பண்ற அந்த ஸ்திரீகள் எல்லாம் அவர் காட்டி கொடுத்தோன்னா அவ மயங்கி போய்டுறான் அவளோட அழகுல. ஏன்னா அப்பேற்பட்ட அழகிகள் பகவானுக்கு சேவை பண்ற அந்த பெண்கள் எல்லாம். ஸோ அவளை பார்த்து இவா மயங்கி போய்டுறான். அதுக்கப்புறம் இவர் ஊர்வசியம் அவ கூட அனுப்பிச்சு கொடுத்துடுறார். இவர் வந்து ஊர்வசியன்னு சொர்க்கலோகத்துக்கு போறா. அங்க போனான்னா இவன் இந்திரன் வந்து அவளுடைய அழகை பார்த்துட்டு அவனே பயந்து போய்டுறான். அவனுக்கே மனசு கிளங்கி போய்டுறது. ஏன்னா இவருடைய சாபம் இருந்துன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. அப்போ இனிமே இந்த இதுல நம்ம தலையிடப்படாதுன்ட்டு அடங்கி போய்டுறான். அவனுடைய கர்வத்தையும் அடக்கி விடுறாரு அவர். இனிமே அவருடைய தவ வலிமை அப்பேற்பட்டது. அதுக்கப்புறமா என்ன நடக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். இதுல இந்த நரநாராயண அவதாரம் தான் ரொம்பவுமே அழகான ஒரு அவதாரம். அப்போ பட்டத்திரி வந்து கடைசியில அந்த ஸ்லோகத்தை கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இதை விட கிருஷ்ணாவதாரம் இன்னமும் கூட உத்தமமானதுன்ட்டு சொல்றாரு அவர். இன்னும் அழகானது கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதை நம்ம இனிமே நம்ம பார்ப்போம்.
தசகம் 37 கிருஷ்ணாவதாரத்துடைய எல்லா பிரபாவங்களையும் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த அவதாரம் தான் பூர்ண புண்ணியாவதாரம்னுட்டு முதல் தசகத்திலேயே சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இப்போ அடுத்து இது தக்ஷ சரித்திரத்தையும் நம்ம பார்க்குறோம். தக்ஷன் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும், பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதியாகும். பிரம்மாவுடைய 21 பிரஜாபதிகள் ஒருத்தர் தான் தக்ஷன். தக்ஷனுடைய பொண்ணு தாக்ஷாயினி சதி. சத்தியை தான் சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் சிவபெருமானை கண்டாலே இவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் எப்பேற்பட்டவர் இவருக்கு நன்னா தெரியும். ஆனால் விரும்பி கொள்கின்ற கல்யாணம், பார்வதி தேவதி விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிட்டுருக்கா, அவருக்கு ஒன்றும் பண்ண முடியறதில்லை. ஆனால் சிவபெருமானை அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காது. அப்போ ஏதோ ஒரு சத்திரயாகம் நடக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா. அந்த முனிஸ்ரேஷ்டர் விஸ்வரூப்னு சொல்லுவா அவளெல்லாம். அவள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கும் பொழுது பிரம்மா சிவபெருமான் எல்லாரும் அந்த யாகத்துல கலந்துருக்கா. அப்ப அந்த சமயத்தில் தக்ஷ பிரஜாபதியும் வரும் பொழுது அவனை வேகமா எல்லாரும் அவனை புகழ்ந்து அவனுக்கு வரவேற்பு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றான். ஆனா பிரம்மா எழுந்திருக்கிறது இல்லை, பிரம்மாடுக்குள்ள இல்லவா, ஸோ அதை பத்தி அவன் கண்டுக்கிறது இல்லை. ஆனா சிவபெருமானை எழுந்திருக்கிறது இல்லை. அப்ப சிவபெருமானை ரொம்பவுமே அவமானப்படுத்தினான் அந்த சமயத்துல. அவரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனா இப்படியே அந்த விரோதம் வளர்ந்துட்டே போறது. அப்புறம் அடுத்து சிவபெருமான அவமானப்படுத்தணுங்கிறதுக்கே தக்ஷ யஜ்ஞத்தை ஏற்பாடு பண்றார். பிரகஸ்பதி சபன்னு சொல்லுவாது. அப்போ அது பெரிய யஜ்ஞம். அது எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். ஆனால் தன்னுடைய பெண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிடுறதே இல்லை. ஆனால் சதி அதை பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்புகிறா, பிறந்தாத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப விரும்புகிறா. இது ஒரு இதுதானே இல்லையா, எல்லாருக்குமே அவள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு சலுகைகளெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவளும் அங்கே போகணும், எல்லாரையும் பார்க்கணும், அந்த தன்னுடைய ஷேரை வாங்கிக்கணும். இது பெரிய யஜ்ஞம் இல்லையா, அங்கே போகிறா. ஆனால் அவமானப்பட்டு போறா. தக்ஷன் வரவேற்கிறது இல்லை. இப்போ அவமானப்பட்டவன சிவநாம வைபவங்களை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கிறாளாம் அங்கே எல்லாருக்கும். ஆனால் ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லாருக்கும் தக்ஷனை கண்டா அவன் ரொம்ப மிடுக்கானவன், ஒன்றும் சொல்றதில்ல, எல்லாரும் பார்த்துட்டு பேசாமல் இருக்கா. அவமானம் தாங்க முடியாதுக்கு சதி என்ன அவமானப்படுத்தின இந்த தேகத்தை கொடுத்தவர் அப்பா தக்ஷ பிரஜாபதி தான் என்னுடைய தேகத்தை கொடுத்தாரு சொல்லிட்டு தேகத்தை எரிச்சு விடுறா அவர் அங்கேயே. அப்போ சிவபெருமானுக்கு ரொம்பவுமே கோபம் தொடர்றது. வீரபத்ரன் அனுப்புறார் அவர். வீரபத்ரன் இந்த யஜ்ஞம் எல்லாம் அப்படியே தடவிட்டு போயிடுறது. வீரபத்ரன் தக்ஷரை தலையை கொய்து விடுறாங்க அப்படியே. அப்போ மற்ற தேவாதிகள் எல்லாம் போயிட்டு பகவானை வேண்டிக்கிறான், எப்படியான ரிவைவ் பண்ணி அவன் இந்த யஜ்ஞத்தை முடிக்கணும். ஆனால் அவன் தலையை கொய்து விடுறான் இல்லையா வீரபத்ரன். அப்போது அவர் பிரசன்னராகி அவனை உயிர் பிச்சை கொடுக்குறார். ஒரு கோட்டோட தலை, ஆட்டோட ஒரு தலையை எடுத்து அவனுக்கு வச்சு விட்றான். அதுலேயே கர்வம் எல்லாம் அடங்கி போய்டுறது பாருங்க. பாகவத்தில் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் டீட்டெயில்டாக வேணும்னா. அப்படியாக அவனுடைய கர்வம் அடங்கி விடுறது. அப்புறம் இப்போ அவனுக்கு அந்த பிரசாந்தம் ஆயிடுறான் அவன். அதாவது முன்ன எவ்வளவு மிடுக்கோடையும் அந்த கர்வத்தோடையும் நடந்துட்டு இருந்தானோ தக்ஷன், இப்போ பிரசாந்தம் ஆயிடுறான் அவன். அப்போ பட்டத்தில் கடைசியாக முடிக்கும்போது பிரசாந்திக்கர அப்படின்ட்டு குருவாயூரப்பன் பார்த்து சொல்கிறார். ஸோ அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், அதனுடைய டீட்டெயில் தான் நம்ம அன்றைக்கே பார்த்தோம். என்னுடைய நோய் கூட்டங்கள் எல்லாம் களையணும்னுட்டு லாஸ்ட்டாக அவர் தன்னுடைய பெட்டிஷனையும் வைக்கிறார் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்படியாக இந்த தசகத்தில் நரநாராயண அவதாரமும் ஒரு அழகான ஒரு அவதாரமும் தக்ஷ சரித்திரத்தையும் நம்ம பார்த்தோம். இனி கண்டினியூ பண்ணலாம், அடுத்த தசகத்துக்கு போகிறோம். இப்போ அடுத்தது மனுவுடைய புத்திரிகள் இல்லையா, தேவகூதி பிரசூதி, இவா 2 பேரும் யாரை கல்யாணம் பண்ணிட்டா அது 2 இப்போ நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு பொண்ணு கூட இருக்கு ஆகூதி, பட் அது நாராயணியத்தில் அதை பற்றி மென்ஷன் இல்லை. பாகவதத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆகூதி ரூச்சிங்கிற மனுவிற்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். 3 பெண்கள். அதே மாதிரி தக்ஷனுக்கு 2 பிள்ளைகளும் உண்டு. சாரி, தக்ஷன்றேனே, மனுவுக்கு 2, மனுவ சரித்திரத்தை தான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. மனுவுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் உத்தானபாதன், பிரியவர்தன். இப்போ அவளுடைய வம்சாவளியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தசகம் 17. அப்போ இதே அதே மாதிரி விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேட்கறது, இது வழி வழியாக நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வியாசர் சுகாச்சாரியார் பரீட்சத்துக்கு இந்த மாதிரி வாய் வழியாக அந்த கதைகள் எல்லாம் சொல்லிட்டு வராவா. அப்போ சுகாச்சாரியார் இதுதான் இன்ட்ரோடக்டரி பிக்சரில் நீங்கள் பார்த்தேன். சுகர்
இவருக்கு பரீட்சத்துக்கு பாகவதம் சொல்லி கொடுக்கும்போது துருவ சரித்திரத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான சரித்திரம். இது துருவ சரித்திரம். இது வந்து மனுவுடைய பிள்ளைகளுடைய வம்சாவளியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மனுவுடைய பிள்ளை உத்தானபாதன், உத்தானபாதனுடைய பிள்ளை தான் துருவன். அதை நம்ம இந்த தசகத்தில் பார்ப்போம். उत्तानपाद नृपते मनुनन्दनस्य जाया बभूव सुरुचि नितरामभीष्टा अन्या सुनीतिरिति भर्तृरनाद्रथा सा त्वामेव नित्यमगदिः शरणं गताभूत्. இப்போ ஸ்வயம்புவ மனு பார்த்தோம். நம்ம ஸ்வயம்புவ மனுடைய அவர் எப்படி உண்டானார், சதரூப எவ்வா 2 பேரை பற்றி உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நிறைய பேர் வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாமல் எழுதி வச்சுக்கணும் நீங்கள். ஸோ ஸ்வயம்புவ மனுடைய மனை வந்து சதரூபை. இவாளுடைய வம்சாவளி பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அப்போ அந்த பொண்களில் 2 பொண்களுடைய வம்சாவளியை நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து அவருடைய பிள்ளை உத்தானபாதன் நீங்கள் பார்க்கலாம். அந்த உத்தானபாதன், அவனுக்கு உத்தானபாதனுக்கு உத்தானபாத நிருபதி, அவன் ராஜா மனு நந்தன், மனுவுடைய மனு சதரூபியனுடைய பிள்ளையாக்கும் உத்தானபாதன். அவனுக்கு ஜாயா பபூவ சுருச்சி நிதராம பீஷ்டாங்கிறார். அவனுக்கு ஒரு மனைவி வந்து சுருச்சி, சுருச்சி அது பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா இருப்பலாம். சுருச்சி இந்த பக்கம் பார்க்கலாம், லெஃப்ட் சைட்ல இருக்கிறவள் தான் சுருச்சி. ஜாயா பபூவ சுருச்சி, ஜாயா சுருச்சி, அதாவது அவருடைய மனைவி சுருச்சி நிதராம பீஷ்டா பபூவங்கிறார். அவனுக்கு ரொம்பவுமே பிரியப்பட்டவளாம் சுருச்சி. அவனுக்கு 2 பொண்டாட்டி, இன்னொருத்தி இருக்கா பாருங்க இந்த பக்கத்துல ரைட் சைட்ல. அவள் வந்து அன்யா, இன்னொருத்தி சுனேதி. அவள் வந்து சுனேதி ஈதி பர்த்ருஹோ, அவ இருந்தா கூட உத்தானபாதனுடைய மனைவியா இருந்தா கூட அநாதிருதா சாங்கிறார். அவள் வந்து ஒரு அனாதையாக்கப்பட்டான்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன தெரியறது, அது உத்தானபாதனுக்கு அவ பேர்ல அத்தனை இஷ்டம் இல்லை. மேபி அவ அழகுல குறைச்சலா இருக்கலாம். சுருச்சி ரொம்ப அழகா இருக்கா. இவதான் மூத்த மனைவி சுனிதி. இவள் வந்து இளைய மனைவியாக்கும் சுருச்சி. இப்ப இவ மேர்ல அதி என்ன சொல் நிதராம பீஷ்டா, ரொம்பவுமே விருப்பமா இவ பேர்ல. ஆனா இவளோ அநாதிருதா. அப்ப என்ன, அரண்மனையில இவளை வச்சுக்கிறது இல்லை. இவளுடைய பிள்ளைதான் துருவன், அவளுக்கும் ஒரு பிள்ளை இருக்கான் உத்தமன்கிற பேர்ல. அப்ப இவளை பக்கத்துல வச்சுன்னா இவளை வந்து அனாதையாக்கி விடுறார் உத்தானபாதன். அந்யா சுனீதி இதி பர்த்துரநாதிருதா, அநாதிருதான்னு குறிச்சுங்க. பர்த்துஹு அநாதிருதா, அனாதையாக விடப்பட்டாளாம் சுனிதி. அப்போ சுனிதி என்ன பண்றான்னா, அதனால அவள் வந்து கவலைப்படுறது ஒண்ணும் இல்லை. அவ என்ன பண்றான்னா துவாம் ஏவ, அதாவது பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றது இங்க, துவாம் ஏவ தாங்களே நித்தியம் அகதி. இப்ப வந்து அகதி இல்லையா, அப்போ சுனீத்திய கவனிக்கிறது இல்லை. இவள் சுனீத்தியோட பிள்ளைதான் துருவன், ஆனா சுனீத்திய கவனிக்கிறது இல்லை. அப்ப இவளை வந்து அனாதையாக்கி விடுறார், கண்டுக்கிறதே இல்லை இவளை பத்தி. அப்போ சுனீத்தி என்ன பண்றான்னா, அவன் என்ன பண்ணா துவாமேவ நித்தியம் சரணம் கதக அபூத்துங்கிற, பகவானுடைய பாதம்தான் தனக்கு சரணாகதி. அவள் அகதியாட்டு விடப்பட்டுட்டாள் இல்லையா. ஆனாலும் என்ன, இப்போ சக்களத்தை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றதோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ அது அவளுடைய நல்ல குணத்தை காட்டுறது, சுனீத்தியோட நல்ல குணத்தை காட்டுறது. அப்போ இது அவ என்ன சொல்றான்னா, இது வந்து ஏதோ நம்ம பூர்வ ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினேனோ என்னமோ, அதனாலதான் நமக்கெல்லாம் பகவான் தான் கதி. அதுதான் துவாம் ஏக, அதாவது இங்க வந்து நம்ம இது கான்வர்சேஷன் மாதிரியா இருக்கும். அப்போ பட்டத்திரி வந்து குருவாயூரப்பனை பார்த்து சொல்ற மாதிரி, தாங்கள் தான் இவளுக்கு தங்களைத்தான் சரணாகதி என்று அடைந்தாளாமே அப்படின்ட்டு குருவாயூரப்பனை பார்த்து கேட்பேன். குருவாயூரப்பன் ஆமான்னு தலையாட்டு வரான். ஸோ அப்படியா இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம் எப்படி அவரை அனாதையாக்கி விட்டார் உத்தானபாதன். அப்புறம் அதனால இவ வந்து பகவான் தான் சரணாகதின்னுட்டு அவ பாட்டுக்கு அதையும் ஆக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா சுனேதி. இப்போ நீங்க இந்த முதல் பிக்சர்ல நீங்க பார்க்கலாம், இவ 2 பேருடைய குழந்தைகளும் அவ கூட பக்கத்துல இருக்கா. இவளையும் அனாதையா விட்டு விடுறார். ஆனா சுரீச்சி மேல ரொம்பவுமே இஷ்டத்தோட இருக்கான்னு உத்தானபாதன். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, அங்கே பிது சுருச்சி புத்திரகம் முத்தமம் தம் திருஷ்ட்வா த்ருவ கில சுநீதி சுதோதிரோக்ஷன் ஆக்ஷிக்ஷிபே கில சிசுசுதராம் சுருச்யா துஸ்ஸந்த்யஜா கலுபவத் விமுகைரசூயா. ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா,
இந்த குழந்தைகள்லாம் அப்போ அரண்மனையில விளையாடின்னு இருக்கோம் இல்லையா. அப்போ அங்கேன்னா அப்பாவுடைய மடி, அங்கே அங்கே பிதுகு, பிதுகு ஆறு உத்தானபாதன். இப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த அரண்மனையில் எப்படி விளையாடின்னு இருக்கு. அப்போ அவருடைய மடியில அங்கே பித்து சுருச்சி புத்திரகம், சுருச்சியோடைய புத்திரன் வந்து அவளுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். சுருச்சியோட புத்திரனை வச்சுன்னு அவர் கொஞ்சின்னு இருக்கார், மடியில உட்காந்து வச்சுட்டு. இப்போ புத்திரகன் அவன் வந்து உத்தமன், அவன் பேரு உத்தமன் பேரு. அதை திருஷ்டுவா துருவக, துருவன் வந்து அதை பார்க்கறான். சரி, ரெண்டு பேரும் ஒரு சின்ன அதே ஒரே வயசு குழந்தை இல்லையா. அப்போ அதை பார்த்துட்டு திருஷ்டுவா துருவக, அப்போ சுனீதி சுதோரி சுனிதி சுதக துருவக, சுனீத்தியோட பிள்ளையான அந்த துருவன் அதிரோக்ஷயன்னு சொல்றாரு இங்க பட்டத்திரி. தானும் அப்பாவுடைய மடியில உட்கார்ந்துக்கிறதுக்கு ரொம்பவுமே விருப்பப்பட்டானோ. அதிரோக்ஷயன்னா விருப்பப்படுறது, இது நேச்சுரல் இல்லையா. குழந்தைகளுக்குள்ள என்ன வித்தியாசம், அவளுக்கு ஒண்ணு அதெல்லாம் தெரிய போறதில்லை. இந்த மாதிரி ஏதாவது மூஞ்சிக்கு நேரம் சொன்னா கூட 5 வயசு குழந்தைகளுக்குலாம் அதை பத்தி என்ன தெரிய போறது. அவ பாட்டுக்கு இங்க விளையாடிட்டு இருக்கா, இது மடியில போய் உட்காந்துக்கிறது. மடியில போய் உட்கார்ந்துனோன்னா துருவன், சுனீத்தியோடைய பிள்ளை துருவன், அவனுக்கும் அதிரோக்ஷன் அப்பாவோட மடியில உட்காரணும்னுட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசைப்பட்டதான். திருஷ்டுவா துருவக கில, அப்படி அல்லவா சொல்றதுல அந்த கிலன்னு சொல்றாரு அவர். அவன் கூட ஆசைப்பட்டான் அல்லவா, இந்த மாதிரி நீங்க அன்வயப்படுத்திக்கணும். திருஷ்டுவா துருவக கில சுனீதி சுதக, சுனீதி சுதக துருவக திருஷ்டுவா அதிரோக்ஷயன், ரொம்பவுமே அதிரோக்ஷயன் கில அப்படின்னுட்டு பட்டத்தில் வந்து குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். அந்த குழந்தைய ரொம்ப ஆசைப்பட்டதாமே அப்படின்ட்டு பார்த்து கேட்கிறார் அப்பனை பார்த்து இவர் கேட்கிறார். அப்ப அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னா, இந்த கான்வர்சேஷன் இவர் இந்த மாதிரி எழுதும் பொழுது அது ஆக்சுவலா நடந்த மாதிரி எழுதுறாரு பாருங்க. தான் அதை எதிர்க்க பார்த்துன்னு இருக்கிற மாதிரியும் எழுதுற மாதிரி தான் இருக்கு நமக்கு. ஏதோ அவருக்கு முன்னாள் இந்த சீன் ஓடுற மாதிரியும் அதை பார்த்துட்டு இவர் எழுதுற மாதிரியும் இருக்கு. அதனாலதான் நீங்க ஒவ்வொரு இதையும் நீங்க அன்பயப்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த அர்த்தம் எப்படி போறதுங்கிறத நீங்க பார்க்கணும். திருஷ்டுவா துருவக கில சுனீதி சுதக அதிரோக்ஷயன், சுனீதி சுதக துருவன் அவன் வந்து அதிரோக்ஷயன், அப்பா அவட மடியில உட்காரத்துக்கு ரொம்பவும் ஆசைப்பட்டானாமே. அப்போ ஆசிக்ஷிபே கில, இன்னொரு தடவை கிலன்னு யூஸ் பண்றாங்க. ஆசிக்ஷிபே கில சிசு சுதராம் சுருச்சியா, சுருச்சினால சுருச்சி பக்கத்துல நிக்கிறாள். அவள் இதை பார்த்துட்டே இருக்கா. அந்த குழந்தை வந்து மடியில உட்கார்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறது. அப்ப அதை பார்த்துட்டு ஆசிக்ஷிபே, அந்த குழந்தைய பார்த்துட்டு அதட்டுறாளாம் அவள். சரி, அவளுக்கு வந்து பொறாமை, ஏன்னா சுனீத்தியோட பொறாமை அவளுக்கு தான். ஆனா சுனீத்திக்கு அந்த மாதிரி இல்லை. அவளோட சக்களத்தியா இருந்தா கூட அவளுக்கு இவ மேல பொறாமையோ கோபமோ எதுவுமே இல்லை. ஆனா சுருச்சிக்கு என்னன்னா ஆசிக்ஷிபே ரொம்பவுமே அந்த குழந்தைய வந்து அதட்டுறாளாம். அப்போ என்ன சொல்லி அப்போ பட்டத்திரிங்க என்ன சொல்றான்னா துஸ்சந்தியஜா, சந்தியஜம்னா அதை வந்து விடுபடுறது, இந்த மாதிரி குணங்கள்ல இருந்து கெட்ட குணங்கள்ல இருந்து விடுபடுறது, அப்படிதான் துஸ்சந்தியஜா, தியஜிக்கிறது சொல்றா இல்லையா. தியஜனம் பண்றதுன்னா அந்த இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் விடுறதுங்கிறது. கலு பவத் விமுகை அசூயா, இந்த மாதிரி அசூயைங்கிறது அவருடைய துர்குணம். ஸோ அந்த துர்குணத்தை அவளால விட்டு கொடுக்க முடியல, விட முடியல. என்னத்தினாலன்னா பவத் விமுகைன்னு பட்டத்திரி சொல்றார். அதாவது அவள் வந்து பகவான் பேர்ல அவளுக்கு அத்தனை பக்தி ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த விமுகைஹி உங்கள் மேல ஒரு பராமுகமாக இருக்கிறதுனாலையோ என்னமோ அவளுக்கு வந்து இந்த அசூயை, இந்த பொறாமை குணம், அந்த பொறாமை குணத்தை அவளுக்கு விட முடியல. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை வந்து மடியில உட்காரணும்னு சொன்னோடனே அதை மிரட்டுற ஆட்சிச்சுப்பே ரொம்பவுமே அதட்டுறாளாம் அந்த குழந்தைய. சின்ன குழந்தை தானே பயந்துடும் இல்லையா. அப்புறம் இது படத்துல பார்க்கலாம் எப்படி அந்த குழந்தைய அவள் அதட்டுறா. அந்த குழந்தைய அழகாவும் அப்பாவும் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா குழந்தைகளுக்குள்ள ஒரு சண்டையும் கிடையாது. ஆனா இவள் வந்து நடுவில் இன்டர்ஃபியர் பண்ற இந்த மாதிரி பண்றான். அப்போ அதட்டும் பொழுது இவர் அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க, त्वन्मोहिते पितरि पश्यति धारवक्ष्ये दूरं दुरुक्ति निहतः सगतो निजाम्बां सापि स्वकर्मगति सन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं சிஷவேஷம்ஷ. இப்போ பட்டத்து என்ன சொல்றாருன்னா, இப்படி நடக்கிறது ஏமோ துவன்மோகித்தே, இது எல்லாம் உன்னுடைய மாயைதானோ என்னமோ, அதனாலதான் இப்படி நடக்கிறதுன்னுட்டு பட்டத்திரி குருவாயூரப்பரை பார்த்து சொல்றாரு.
துவன் மோகிதே பிதரி பஷ்யதி தாரவஷ்ய. தாரன்னா மனைவி வஷ்ய, அதாவது மனைவிக்கு கட்டுப்பட்டு இருக்கான் உத்தானபாதன் இல்லையா, இரண்டாம் கொண்டாட்டி. ரொம்ப அழகா இருப்பாள் பார்க்கறதுக்கு. அப்ப அவள் கட்டுப்பட்டு அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த மாதிரி குழந்தை எப்படி மிரட்டி மேபி தரன்னு கையை பிடிச்சி கீழே இறக்கி விட்டுருப்பாள். அது மடியில் உட்கார புறப்படுறதும் இவ இழுத்து தள்ளியிருப்பாள். அதோட திட்டுறா வேற. தூரம் துருக்தி நிகத்தக. துருக்தி என்ன, ரொம்ப மோசமான வார்த்தைகளால நிகத்தக. அதனால இந்த குழந்தைக்கு ரொம்ப புண்பட்டு போயிடுறது. 5 வயசு குழந்தைன்னு சல்லுன்னு அது மேல கோவப்பட்டு விழுந்தானா அதுக்கு மனசு புண்பட்டு போயிடும் இல்லையா. அப்போ இந்த தூரம் கதக நிஜாம்பாம், இந்த குழந்தை என்ன பண்றது, தூரம் கதக நிஜாம்பாம், தன்னுடைய அம்மா தூரக்கு இருக்கிற தம் அம்மா கிட்ட பார்த்துன்னு ஓடுறதான் அந்த குழந்தை. இப்போ இதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. இப்போ முதல்ல என்ன ஆகுது, இவள் சுனிதி என்ன சொல்றான்னா பகவான் தான் நமக்கு கதின்னு சொல்றா இல்லையா. இப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது என்னன்னா, அவள் என்ன நினைச்சிருப்பாள், அந்த குழந்தை தன்னுடைய வயத்துல பிறந்ததுனாலயோ என்னமோ அதுக்கு இதை அனுபவிக்க வேண்டி வருது இல்லையா. அது அவளுடைய பூர்வ ஜென்ம என்ன பாவம் பண்ணி இருக்காளோ என்னமோ, அதனால அந்த குழந்தையும் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இல்லாட்டா அந்த குழந்தைக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு திட்டு வாங்கணும் அவகிட்ட, தேவையே இல்லை. ஆனா அது அவளுடைய வயத்துல பிறந்து கொடுத்து அதனால அப்படி ஒரு திட்டு அந்த குழந்தைக்கு கிடைச்சது. இப்போ இங்க பாகவதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, சுருச்சி என்ன பண்றாங்கன்னா அதுல ரொம்ப அழகா இருக்கும், டீட்டெயில்டா அந்த ஸ்லோகம் போகும். அவ என்ன சொல்றாள், அந்த குழந்தைய பார்த்துட்டு, நீ அப்பாவுடைய மடியில நீ உட்கார்னா நீ என்னுடைய வயத்துல நீ பிறந்திருக்கணும்ங்கிறாளாம் சுருச்சி. அதாவது என்னுடைய வயத்துல நீ பிறந்தானா உனக்கு அப்பாவோட மடியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அருகதை உண்டு. ஆனா நீயும் வேற ஒருத்தியுடைய குழந்தையா பிறந்திருக்காய். அப்போ நீ என்னுடைய குழந்தையா பிறக்கிறதுக்கு நீ தவம் பண்ணு, பகவான் நோக்கி நீ தவம் பண்ணி தவம் இருந்திருந்தானா உனக்கு என்னுடைய வயத்துல பிறந்திருக்கலான்னு சொல்றாளாம். அப்போ அந்த குழந்தைக்கு சுருக்குன்னு அந்த இளையதையார் சொல்றது மனசுல ஏத்துக்கிறான் பாருங்க. தவம் பண்ணியிருந்தா இது இன்டைரக்டா அந்த குழந்தைக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சதான்னு நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா இவ என்ன சொல்றான்னா, தவம் பண்ணியிருந்தாதான் உனக்கு என்னுடைய வயத்துல பிறந்திருக்கலாம்னு சொல்றா. அப்போ அந்த குழந்தை என்ன நினைச்சுக்கோ, சரி நம்ம தவம் பண்ணினோம் பண்றோம், அதனால நமக்கும் இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கலாமே இல்லையா. அரண்மனையில உத்தவனுக்கு சரி சமமாக அந்த அரண்மனையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்பாக்கு செல்லமா இருக்கிறது, இந்த எல்லா போகத்தையும் தனக்கு அனுபவிக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த குழந்தைக்கு இல்லையா. அந்த குழந்தையா இருக்கும் பொழுது அதுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தானே இருக்கும். அப்போ இன்டைரக்டா பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, சுருச்சி என்ன சொல்லுவான், என் வயத்துல பிறக்கிறதுக்கு நீ தவம் பண்ணணும்னு சொல்றாளாம். ஸோ அதுவும் அந்த குழந்தைக்கு ஒரு உபதேசம்னு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு அனுகிரகமாவது நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அம்மா என்ன சொல்றா, அம்மா சொல்றா, நீ என் வயத்துல பிறந்ததுனால உனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்துருது பாவம். அப்புறம் இன்னொரு பாருங்க, இந்த 2வது லைன் என்ன சொல்றேன்னா, தூரம் கதக நிஜாம்பாம்னு வட்டத்தில் எழுதியிருக்காருங்க. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா, அரண்மனையில இவள் இல்லை, தூரம்னா எங்கேயோ அரண்மனையிலிருந்து தூரக ஒரு இடத்துல தனி கொடுத்தனம் வச்சிருக்கான் சுனித்தியும் துருவனையும். காட்டுக்கு பக்கத்துல எங்கேயான்னு போயிட்டு இவா 2 பேருக்கும் ஒரு இடத்த அமைச்சு கொடுத்து இவா 2 பேரையும் தனியா ஒதுக்கி வச்சிருக்கான் இவா 2 பேரையும். ஆனா விளையாடும் பொழுது அரண்மனைக்கு விளையாடுறதா இருக்கலாம். அதனாலதான் இங்க சொல்றாரு அவர். இந்த ஒரு லைன்ல எத்தனை விஷயங்கள் வருது. தூரம் தூரம் கதக, அதுல இருந்து நமக்கு தெரியறது இவள் சுனித்தி அரண்மனையில இல்லை. அப்போ அம்மா பார்த்துன்னு அம்மாவை நினைச்சுக்கிட்டு ஓடுறதா அந்த குழந்தை. சோ தூரம் துருக்தி நிகத்தக, யாரு பண்றாது, சுருச்சி ரொம்ப துருக்தம்னா கெட்ட வார்த்தைகளால திட்டுறாளாம் அந்த குழந்தைய. திட்டுனோன்னு நிகத்தக, அதுக்கு மனசுக்கு ரொம்பவுமே புண்பட்டு போயிடுறது. அப்போ இது ஓடிக்கிண்டு அவன் அம்மா கிட்ட ஓடிட்டு வருது. இப்போ அம்மாட்ட ஓடின்னு வந்த உடனே அவன் அம்மா என்ன சொல்றா பாருங்க, பகவான் தான் நமக்கு வேற கதியே கிடையாது. அடுத்த லைன்ல பட்டத்துல என்ன சொல்றாருன்னா, சா பிஸ்வ கர்மகதி சந்தரணாய பும்சாம். இங்க அம்மா என்ன சொல்றா, இந்த குழந்தை பாவம் அப்பாவோட மடியில உட்கார்ந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்றது. கூட அங்க அந்த அரண்மனையில பார்த்துட்டு இருந்திருப்பா இல்லையா, அவளும் எல்லாரும் என்ன நடந்ததுன்னு இவகிட்ட சொல்றான். அப்போ அவ அம்மா என்ன சொல்ற, அப்ப கூட அவ கோவப்படுறது இல்லை, அவ சுனிதியை பத்தி எதுவுமே சொல்றது இல்லை. என்ன சொல்றா என்னன்னா, பும்சாம்னு ஜெனரலா இங்க சொல்ற சுனிதி. பும்சாம்னு ஜனங்கள், நம்மள மாதிரி இருக்கிற மனிதர்கள். பும்சாம்னு மனிதர்களுக்கு இது என்னத்தினால உண்டாருதுன்னா, ஸ்வ கர்ம கதி,
அபாவா பண்ணி இருக்கிற காரியங்கள் வினை, கர்ம வினைன்னு சொல்றோம் இல்லையா. கர்மகதி நம்ம பண்ணியிருக்கிற அந்த வினையினால, கர்ம வினையினால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அதுல இருந்து சந்தரணாய, அதுல இருந்து நமக்கு கடந்து போகணும் இல்லையா. நம்ம எத்தனையோ புண்ணிய காரியங்களும் பண்ணியிருப்போம், எத்தனையோ பாவகாரியங்களும் பண்ணியிருப்போம். அப்போ அதுல இருந்து நம்ம கடந்து போகணும் என்னன்னா பாதமேவ சரணம் சிஷவே பவந்தம். ஓ, பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், உங்களுடைய பாதம் தான் சரணம்னுட்டு சிஷவே பவந்தம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறார். பின்னால் பகவானுடைய இது நினைச்சுக்கிறாள், நினைச்சுன்னு பகவானுடைய பாதம் தான் நமக்கு சரணம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா நம்மள மாதிரி இருக்கிறவா எல்லாருக்குமேன்னு சொல்றார். இது உண்மைதானே இல்லையா? தனக்கு மட்டும் நம்ம சொல்றது இல்லை. இப்ப நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கப்பட்டவருக்கெல்லாம் வேற வழியே இல்லை. அது என்னுடைய நான் பண்ணியிருக்கிற பாவம், நீ எனக்கு குழந்தையா பிறந்துட்ட. அப்ப என்ன, இதுல இருந்து சந்தரணாய, இதுல இருந்து நமக்கு இதை கடந்து போகணும்னா நமக்கு வேற கதியே கிடையாது, பகவானைத்தான் நம்ம சரணடையணும்னுட்டு சொல்றான். அப்ப இந்த குழந்தைக்கு பாருங்க, 2 பேரும் தாயார் தான் இல்லையா. சிற்றன் அவள், இவ தன்னுடைய உண்மையான அம்மா இவள். இப்போ சுரேதி சுரிச்சு 2 பேரும் அந்த குழந்தைக்கு அந்த பகவானைத்தான் சரணடையணும்ட்டு சொல்றா பாருங்க. அதை நம்ம நல்ல மனசுல ஏத்திக்கணும். ஒரு வழியில சுரிச்சு அதை திட்டி குழந்தை கீழே இறக்கி விட்டா கூட அவளும் என்ன சொல்றா, நீ தவம் இருக்கணுங்கிற அவள் பகவான, அப்பதான் நீ என் வயத்துல பிறந்து உனக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியும்னு சொல்றா. இப்ப அம்மாவும் அதையே திருப்பி சொல்றா பாருங்க. சாபிஸ்வ கர்மகதி சந்தரணாய், சந்தரணாயன இதை கடக்கணும்னா சந்தரணாய பும்சாம், மனிதர்கள் எல்லாம் இதை கடக்கணும்னா பாதமேவ சரணம், உன் பாதத்துலதான் சரணம் அடையணும்னுட்டு சிஷவே பவந்தம் அந்த குழந்தைக்கு சொல்றாளாம் அம்மா. ஸோ அந்த குழந்தைக்கு 2 பேரும் நல்லதுதான் சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. அப்போ இல்லாட்டா வேணும்ட்டு அந்த குழந்தைக்கு ஏற்றி கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதை இது பண்ணக்கூடாது இல்லையா, அதனுடைய கோபத்தை கிளறி விடக்கூடாது. நல்லதை சொல்லிதான் அவ 2 பேரும் அந்த குழந்தைய அந்த மனசுல உருவேற்றி விட்டுருக்காங்கிறது நமக்கு இந்த 2 ஸ்லோகத்துல இருந்து நமக்கு தெரியறது. இப்ப அடுத்து என்ன இருக்கு பார்ப்போம். ஆகர்ண்யசோபி பவதர்ச்சன நிச்சிதாத்மா மானி நிரேத்ய நகரான் கில பஞ்சவர்ஷः சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்கः त्वाम् आरदाद தபசா மதுகானனாந்தே. இப்ப அடுத்து தசகம் 4 நம்ம ஸ்லோகம் 4க்கு போறோம். நம்ம அங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இவ ஆகர்ணிய கேட்கிறான் இல்லையா, இவ 2 பேரும் சொன்னதை இப்போ கேட்டுக்கிறான் இந்த குழந்தை. ஆகர்ணிய சோபி பவத் அர்ச்சன நிச்சிதாத்மா, தங்களை பகவானை நினைச்சுக்கிறது. பவத் அர்ச்சனை, அதாவது பகவானை இப்போ ஆராதிக்கணும்னுட்டு அந்த குழந்தைக்கு நல்லா மனசுல தெரிஞ்சு போயிடுறது. ஏன்னா சிற்றண்ணி அப்படி சொல்லி இருக்கா, அம்மாவும் அதையே தான் சொல்றான். அப்ப அதை கேட்டுவிட்டு பவத் அர்ச்சனை நிச்சிதாத்மா, மனசுல அது நிச்சயம் பண்ணிட்டு தான் அந்த குழந்தை. அதுக்கு என்ன, அந்த குழந்தைக்கு என்ன வயசுங்கிறா, மானி நிரேத்திய நகரா கில பஞ்சவர்ஷக, அந்த குழந்தைக்கு 5 வயசு தான் அந்த சமயத்துல. சரி, 5 வயசுல அதுக்கு மழலை கூட மாறி இருக்காது. அக்ஷராபியாசம் எல்லாம் பண்ணிட்டுல அந்த குழந்தைக்கு மழலை கூட மாறாத அந்த பருவம் இல்லையா. 5 வயசுல குழந்தைகளுக்கு நல்லா பேசக்கூட வராது. ஆனா அந்த குழந்தையோட மனசுல அந்த திருடத்தை பாருங்க இல்லையா, நிச்சயம் பண்ணிட்டு விடுறதான், எப்படியான நம்மளும் அந்த பகவானை சரணடையணும், அப்போ பகவானை நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், ஆராதிக்கணும்னுட்டு அந்த மனசுல நல்லா படிஞ்சு விடுறது அந்த குழந்தைக்கு. இதை கேட்டுட்டு இது என்ன பண்ணா, மானி ரோஷம், மானினா ரோஷம் ஜாஸ்தி அந்த குழந்தைக்கு. அப்போ மானி நிரேத்திய நகராத்து, இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், நகரத்துலேருந்து அந்த நகரத்துலேருந்து ஓடி போயிடுறதான் அந்த குழந்தை. அந்த எங்க காட்டுக்கு போறது அந்த குழந்தை. நகராத் நிரேத்திய கீழ பஞ்சவர்ஷங்கிற 5 வயசு தான் அந்த சமயத்துல குழந்தைக்கு. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரமா ஒரே ஆல் த 10 ஸ்லோகாஸ் அவ தான் எடிட் பண்ணியிருக்கா. so much of load on her, so just appreciate. ரொம்ப அழகா பண்ணியிருக்கா, ஒன்னையும் அவளே ஊகிச்சு அந்தந்த ஸ்லோகத்துல அந்தந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கா. நீங்க பார்க்கல அந்த பாத்துல அந்த குழந்தை எப்படி ஓடுறது, நிச்சயம் பண்ணிட்டு பவதர்ச்சனை தங்களை சேவிக்கிறதுக்கு வேண்டி அந்த குழந்தை ஓடி போயிடுறதான். இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கும், சின்ன 5 வயசு குழந்தை இது போய் என்ன பண்ண போறது, அந்த இதுல இவளுக்கு என்ன அர்ச்சனை பண்ண தெரியுமா, ஆராதிக்க தெரியுமா? 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்?
இப்போ நம்மளும் தான் பார்க்க, நம்மளும் குழந்தைகள் எல்லாம் வளர்த்திருப்போம் இல்லையா. ஆனால் அவள் சொன்னது மாத்திரம் அது நல்லா மனசுல ஏற்றிக்கிட்டு விடுறது. ஏற்றிட்டு விட்டு இது உடனே நிற நகராத்து நிறையத்திய உடனே அந்த நகரத்திலிருந்து ஓடி போய்டுறது. நம்ம ஓடி போயிட்டு, ஆனால் இந்த குழந்தையோட அதிர்ஷ்டம் பாருங்க. சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்க துவாமாரதாத தபசா மதுகானனாந்தே. இந்த குழந்தையோட அதிர்ஷ்டம் பாருங்க. வழியில சந்திருஷ்டங்கிற, திருஷ்டன பார்க்கறது, சந்திருஷ்ட நன்றாகவே, அதாவது இது ஒரு நல்ல சகுனம் இப்போ அந்த குழந்தைக்கு. வழியில நாரதர் வந்து தேவரிஷி. ஸோ தேவரிஷி நாரதரை வழியில பார்க்கறது அந்த குழந்தை. சந்திருஷ்ட நாரதர் அவர் என்ன பண்றாருன்னா நிவேதித்த சொல்லி கொடுக்குறாராம் மந்திர மார்க்கத்தை சொல்லி கொடுத்து எப்படி ஆராதிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறார் அந்த குழந்தைக்கு. இப்போ முதல்ல அவர் என்ன பண்ணியிருப்பார் நாரதர், 5 வயசு குழந்தை இது, காட்டுக்குள்ள போய் தபஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கெல்லாம் தபஸ் பண்றதுன்னா என்னன்னா அதுக்கெல்லாம் ஒரு வழிமுறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ அதெல்லாம் சொல்லி கொடுக்கண்டாமா அந்த குழந்தைக்கு? அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ ரொம்ப சின்னவன்பா, நீ வந்து இந்த காட்டுல எல்லாம் உனக்கு தனியா இருக்க முடியாது, மிருகங்கள் எல்லாம் வளைய வர இடம், ராத்திரியெல்லாம் உனக்கு பயந்து பயணி, அதனால பரவாயில்ல, உங்க அம்மா தானே சொன்னா, நீ வந்து திரும்பி போயிடு, எல்லாம் சரியாயிடும், உனக்கு கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும், நீ திரும்பி போயிடுங்கிறாராம். அப்போ அந்த குழந்தை நான் மாட்டேங்கிறது, அது கத்தன ரோஷம், இல்லை இல்லை நான் வந்து பகவானை கண்டிப்பா ஆராதிக்கத்தான் போறேன், நான் தவம் பண்ணத்தான் போறேன், இதுல இருந்து நான் மாறவே போறது இல்லைன்னு அப்படியே ஒரு தீர்மானமா நாரதர்கிட்ட சொல்றதான். அப்போ நாரதர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாராம். அப்போ இந்த குழந்தைக்குள்ள அந்த நிச்சயம் பாருங்க, இந்த ரோஷமும் அந்த நிச்சயத்தை ரொம்பவுமே பாராட்டுறாராம், மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாராம் நாரதர். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, சரி இந்த குழந்தைக்கு நம்ம நல்வழிப்படுத்தணும். இப்போ அந்த குழந்தையோட அதிர்ஷ்டம் பாருங்க, இப்போ சின்ன தாயாரும் அந்த குழந்தைய நல்ல வழி அனுகிரகம் தான் பண்ணியிருக்கா, பெரியதாயாரும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. இப்போ நாரதர் வேற, இப்போ 3 பேர் ஆயாச்சு அந்த குழந்தைக்கு நல்ல வழிப்படுத்துறதுக்கு. இப்போ அவர் என்ன பண்றார், மந்திர மார்க்கம், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நம்ம எல்லாருமே எப்பவுமே சொல்லலாம், நேரங்காலம் எதுவுமே பார்க்க வேண்டாம். அப்போ இந்த மந்திர மார்க்கத்துல நீ வந்து தபஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ இது என்ன மந்திரம்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நீங்க நிறைய கேட்டிருக்கலாம், இந்த இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எல்லாம் வரும். இப்போ இந்த மந்திரத்துல நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா 12 அக்ஷரங்கள் இருக்கும். துவாதசாட்சரி மந்திரம், துவாதசன 12 அக்ஷரம், 12 அக்ஷரங்கள் இந்த மந்திரத்துல உண்டு. ஸோ இந்த 12 அக்ஷரங்கள் உள்ள இந்த மந்திரத்தை நீ எப்பவும் நீ ஜபிக்கணும்னு சொல்றானா. ஏன்னா இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், தவம் பண்றேன்ட்டு ஓடி வந்தாச்சு நகரத்திலிருந்து. இப்போ எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஒண்ணுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்போ கரெக்டா சொல்லி கொடுக்குறாராம் நாரதர், உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்றாரு பாருங்க. இப்போ பகவான் மேல அவருடைய நாமத்தை இந்த நீ கரெக்டா நீங்களே எண்ணி பாருங்க. ஓம் ந மோ பகவதே வாசுதேவாய. கரெக்டா எண்ணி பார்த்தோன்னா 12 அக்ஷரங்கள் உண்டுதுல. ஸோ அந்த 12 அக்ஷரங்கள் உள்ள இந்த மந்திரத்தை நீ ஜபிக்கணும், அதுதான் மந்திர மார்க்கம்னு சொல்றாரு. அப்போ துவாம் பட்டத்தில் வந்து குருவாயூரப்பன் பார்த்து சொல்றது, துவாம் ஆரதாத்த, இப்படி ஆராதிச்சானுமே அந்த குழந்தை, தபசா தபத்துல, மது கானநாத்தே, மதுவனம் சொல்லுவா, யமுனை நதிக்கரையில அங்க சுத்து வட்டாரத்துல ஒரு 12 கனகங்கள் உண்டு. அதுல மதுவனத்துல போயிட்டு அது யமுனை நதி ஓடின்னு இருக்கும், அந்த கனகத்துல போயிட்டு தபஸ் பண்றதுக்கு அங்க போயிடுதான். ஸோ நாரதர் அதை அழகா வழிபடுத்தி அனுப்புறார். இப்போ இங்க வந்து மந்திர மார்க்கத்தை சொல்லி கொடுத்தார் நாரதர். இப்போ அதுக்கு மாரி இப்போ மதுவனத்துக்கு அந்த குழந்தை போயாகணும். அப்போ எப்படியாக்கும் அந்த தவத்தை எல்லாம் பண்ணணும், அதையும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அந்த தவம் பண்ற அந்த மெத்தடு அதையும் வந்து அந்த குழந்தைக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. கீழே பார்க்கலாம் எல்லாத்தையும். இந்த சிவியர் இந்த பிரான்ஸுக்குள்ள அது வந்து அடுத்த ஸ்லோகத்துல வரும் 5ல், அதுல நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அப்போ அந்த குழந்தைக்கு மந்திர மார்க்கத்தை உபதேசம் பண்ணி அந்த தவம் எப்படி பண்ணணுங்கிறதையும் அவர் சொல்லி கொடுப்பார். அந்த அடுத்த ஸ்லோகத்துல அந்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். ஸோ அப்படியாக இந்த ஏன்னா எப்படி பண்ணங்கிற மெத்தடெல்லாம் அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. சரி 5 வயசுல அந்த வாயில மழலை இல்லையா, அந்த மழலை கூட போயிட்டுல. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றது கூட அந்த மழலை சொல்லிட்டு தான் அதை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கணும். அதோட கூட அந்த தவம் பண்ணணும்னா அதுக்குன்னுட்டு சில மெத்தட்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியணும். ஸோ அதையும் எல்லாமே அந்த குழந்தைக்கு அவர் சொல்லி கொடுக்குறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம் இன்னும் எத்தனை விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துருக்காருங்கிறது.
ताते विषन्न हृदये नगरीं गतेन श्रीनारदेन परिसान्त्वितचित्तवृत्तौ बालस्वदर्पितमनाक्रमवृद्धितेन निन्ये कठोरतपसा किल पञ्चमासात्. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் குழந்தைக்கு உபதேசம் பண்ணிட்டு நாரதர் வந்து இப்போ ஊருக்கு வராரு. ஏன்னா அந்த நகரத்துல அந்த இந்த வனம் போறதுக்கு முன்னாடி தானே இந்த குழந்தைய பார்த்திருக்கார். இந்த குழந்தைய உபதேசம் பண்ணி அந்த குழந்தை போயாச்சு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா உத்தானபாதனை பாக்குறதுக்கு அந்த நகரத்துக்கு வரார். இப்ப தாத்தே விஷண்ணாங்கிற. இப்போ வந்து விஷண்ணா ரொம்பவுமே கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கானா உத்தானபாதன். ஏன்னா அந்த சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை இது காட்டுக்கு ஓடி போயிடுத்து. அப்புறம்தான் அவனுக்கு உதிக்கிறது, ஐயோ நம்ம பண்ணினது இத்தனை பெரிய தப்புங்கிறது அவனுக்கு தெரியறது. இல்லையா பொண்டாட்டியோடைய பேச்சை கேட்டுக்கண்டு தார வசியன்னு சொல்றாரு இல்லையா, பொண்டாட்டியோட வசியத்துல அவர் இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த குழந்தை வந்து மடியில உட்காரத்துக்கு ஆசைப்பட்டோன்னா அவ திட்டுறா. அப்ப இவர் நடுவில் இவர் நிறுத்திருக்கலாம்ல, சுற்றா திட்டாதேன்னு சொல்லியிருக்கலாம். ஒண்ணுமே பேசாம பார்த்துட்டு பேசாம இருக்கார் அவர். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சமயத்துல இது எல்லாமே என்ன தத்மோகித்தேங்கிறாரு பட்டத்திரி குருவார் பார்த்துட்டு, எல்லாம் அவருடைய மாயை தான்ங்கிறாரு. அதனால தானே என்னமோ இப்படி நடக்கிறது. அப்போ இங்க வந்து இவர் என்ன நாரதர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப வருத்தத்தோட விஷன்னா வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. விஷன்ன ரொம்ப வருத்தமா அவருக்கு குழந்தை இப்படி போயிடுதேன்னு. நகரீம் கதேன இப்போ ஸ்ரீநாரதேன பரிசாந்தித சித்த விருத்தம். இப்போ நாரதர் வந்து அவர் வந்து சாந்தப்படுத்துறாராம். நீ வந்து துருவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா துருவனுக்கு பகவானுடைய கடாட்சம் உண்டு. அவருடைய அனுகிரகத்துல அவன் பேரோட புகழோடையும் அவன் அவனுக்கு திரும்பி வருவன்னுட்டு உத்தானபாதனுக்கு சொல்றாராம் நாரதர். ஸோ இது அவருடைய அதிர்ஷ்டம். ஏன்னா அவர் அப்படி மனசு கலங்கி போயிடுறாரு. அந்த குழந்தை இப்படி ஓடி போயிடுத்து இந்த காட்டுக்குன்னுட்டு. திரும்பி அதை அத்தனை மானி இல்லையா, ரோஷம் இல்லை அந்த குழந்தைக்கு. அதோட கூப்பிட்டா திரும்பி வருவும் போறதில்லை. அப்போ நாரதர் வந்து சாந்தப்படுத்துறார் உத்தானபாதனை. இதை பரிசாத்வித அவர் வந்து நீ வந்து நீ நான் வருத்தப்படவே வேண்டாம், உன் பிள்ளையினால உனக்கும் பேரும் புகழும் கிடைக்க போறதுன்னுட்டு உத்தானபாதனுக்கு சொல்றாராம். உத்தானபாதனுக்கும் பேரும் புகழும் நீ கிடைக்க போடுறது அந்த பிள்ளையினால. பரிசாத்வித சித்த விருத்தம். அவருக்கு இப்போ மனசு வந்து ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுறது இந்த மாதிரி நாரதர் சொன்ன. இப்போ அந்த குழந்தை என்ன பண்றது, பாலஸ்வதர்ப்பிதமனா கிரம விருத்தி தேனன்னு சொல்றார். அப்போ கிரம விருத்தி, கிரமமா அது வந்து தன்னுடைய பக்தியை விருத்தி பண்ணிட்டு அந்த பக்கத்துல வந்து யமுனை நதி இல்லையா, அந்த ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அதுல குளிச்சுட்டு எப்படி பண்ணணும் அதை எல்லாத்தையும் நாரதர் சொல்லி கொடுத்துருக்கார். அது என்ன அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகத்தை பத்தி நம்ம ஏற்கனவே தசகம் 4ல் நம்ம பார்த்துருக்கோம். அது யமம் நியமம் சுகாசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்புறம் மெடிடேஷன், அதுக்கு தியானம் தாரணை தியானம் சமாதி நிலை, இப்படி 8 நிலைகள் உண்டு இந்த அஷ்டாங்க யோகத்துல. இந்த குழந்தைக்கு நான் அக்ஷராபியாசம் கூட பண்ணிட்டுல இதுக்கு எப்படி பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. அப்போ இவர் சொல்லி கொடுக்குறாரா, நீ என்ன பண்ணணும்னா நீ வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அழகா யமுனை நதி கரையில் போட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சுகாசனம் விட்டுக்கணும். சுகாசனம் விட்டுண்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ண தெரியுண்டாமா அந்த குழந்தைக்கு. எப்படி காத்த உள்ளிழுத்து அதை வெளியில விடணும், பிராணாயாமம் எப்படி பண்ணணும். அப்புறம் அதுலேருந்து பிரத்யாகாரம்னா பகவானையே நினைச்சுக்கணும். அதுதான் அந்த மந்திரத்தை உபதேசிக்கிறார் அவர் இல்லையா. வாய் வந்து இந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது ஓம் நம சிவாய, ஓம் நாராயணா, ஏதோ ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லையா. அப்போ அதையும் சொல்லி கொடுக்குறார் அவர். அப்போ அந்த மந்திரம் அந்த மந்திரமா இருக்குங்கிறது. ஸோ அந்த மந்திரத்தையும் உச்சாரணம் பண்ணிட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். குழந்தைக்கு அப்படிலாம் சொன்னா புரியவா போறது. இந்த மெத்தட்ல நீ பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு அவர். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீ கண்டினியூஸா இந்த இது பண்ணிட்டே இருந்தேன்னா அப்போ நீ அந்த பகவத் ஸ்வரூபத்தை உனக்கு பார்க்க முடியும். சரி, பகவத் ஸ்வரூபம் எப்படியாக்க இந்த பகவத் ஸ்வரூபத்தை தன் கண் முன்னால உட்காந்து வச்சுன்னு பண்றது. இப்ப நம்ம எல்லாம் படத்தை வச்சு பூஜை பண்றோம், நமக்கு தெரியும் பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா என்ன பண்ணணும்னுட்டு. இது சின்ன குழந்தை இல்லவா. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இந்த பகவத் ஸ்வரூபம் பாகவதத்துல ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குது. எப்படி எந்த ஸ்வரூபத்தை நீ நினைச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கியோ அப்போ உனக்கு வந்து பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னுட்டு நாரதர் சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் ரொம்ப சுருக்கமா பட்டத்திரி சொல்லிவிட்டார். கட்டோர தபஸ்டார். பாலஸ்வத் அர்ப்பிதமனா, இந்த குழந்தை உன்கிட்டயே மனசை அர்ப்பணம் பண்ணி
கிரமவிருத்தி தேனன்னு சொல்றார். ஒரே லைன், ஒரே ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காரு பட்டத்திரி. கிரமம், ரொம்ப கிரமமா பண்றதுதான். எப்படி அவர் சொல்லி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி கிரமமா பண்றது, இதெல்லாம் பாகவதத்துல இருக்கு. இப்போ வந்து இந்த குழந்தை வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா பழங்களை சாப்பிடுமா. இதெல்லாம் பட்டத்திரி இதுல சொல்லிட்டுலே கிரமவர்த்தி தேன ஒரே ஒரு வார்த்தையோட நிறுத்தி விட்டார். அது எப்படி கிரமமா அந்த குழந்தை பண்ணியிருக்கு பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. அதனால நல்லா நோட் பண்ணி இந்த பிக்சர்ஸ்லாம் வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். பாகவதத்தில் படித்தானா உங்களுக்கு தெரியும், படிக்கலைன்னா இதெல்லாம் புரியாத விஷயங்களா தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாராம், 3 நாளைக்கு ஒருக்கா பழத்தை சாப்பிடுமா. பசிக்காத அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தை இல்லைவா, சட்டுன்னு தவம் பண்ணுறேன்னு போனால் வயிறு குடையுமே. இல்லை ஆற்றுல அரண்மனையில் இருந்துட்டு அதுக்கு அங்கே திடீர்னு காட்டுக்கு போனான்னா ஆறும் ஊட்டி கொடுக்கறதுக்கு ஒன்றும் ஆளொன்றும் கிடையாது. அப்போ அவர் சொல்கிறார், இங்கே காரகத்தில் பழங்கள், விளாம்பழமோ ஏதோ பழங்கள் இருக்கும். ஸோ அந்த பழங்களை நீ வந்து யமுனை நதியில் நன்னா போட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த பழங்களை திங்கணும். இப்போ 3 நாளைக்கு ஒரே ஒருக்காக அந்த பழங்களை எல்லாம் சாப்பிடுமா அந்த குழந்தை. எப்படி எவ்வளோ ஒரு திருடம் மனசு பாருங்க, 5 வயசு குழந்தைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா பழம். அதுக்கப்புறம் என்ன பண்ணி தின்னா அதெல்லாம் நிறுத்திவிட்டு 6 நாளைக்கு ஒருக்கா அந்த ட்ரை கிராஸ், புல்லு இருக்கும் இல்லையா, கீழே அந்த புல்லெல்லாம் இலைகள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த புல்லை மட்டும் சாப்பிடுமா. அது பழத்தை கூட நிறுத்தி விட்டு, இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறுத்தி விட்டு, அப்புறம் அந்த 6 நாளைக்கு ஒரு தடவை தான், ஒன்ஸ் இன் 6 days, 6 நாளைக்கு ஒருக்கா அந்த புல்லை எல்லாம் சாப்பிடுமா. ஸோ அவ்வளவு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அந்த குழந்தை. அந்த சின்ன வயசுல கூட என்ன ஒரு கண்ட்ரோல் பாருங்க. இப்போ நம்மளால எல்லாம் ஏகாதசி விரதம் சொல்கிறோம், சிவராத்திரி அன்னைக்கு பட்னி என்னெல்லாமோ சொல்லுவோமே ஒழிய, அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிட்டுடுவோம். பட்னிங்கிற பேரில் எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்ருப்போம். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா கேலரிக் வேல்யூ ரொம்பவுமே ஹையராக இருக்கும் நீங்கள் என்னைக்கு விரதம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த குழந்தைய பாருங்க அப்படி இல்லை. அப்போ 6 நாளைக்கு ஒருக்கா அந்த புல்லு அதில் கொஞ்சம் சவைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திவிடும். அடுத்த 6 நாளைக்கு ஒன்றுமே சாப்பிடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா இன்னும் 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை யமுனை நதியில் போயிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிக்குமா. அதுவும் ஒன்ஸ் இன் 9 days. இப்போ பழமில்லை, புல்லில்லை, எதுவுமே இல்லை, சாலிட் ஃபுட்டெல்லாம் போயாச்சு. சும்மா அந்த ஜலத்தை 2-3 இது வாய் குடிச்சுட்டு அது வந்து தவசில் நின்றுடுமா. கிரமமாக அது பாட்டி அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த பிராணாயாமம் பண்ணிட்டு உட்காந்து விடுமா. ஸோ அந்த மாதிரி 9 நாளைக்கு ஒருக்கா ஜலம். அதுக்கப்புறம் என்ன பண்றது, 12 நாளைக்கு ஒருக்கா தான் சுவசிக்குமா. அது வாட் இஸ் திஸ், நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா. 12 நாளைக்கு ஒருக்கா. அப்போ பூரகம் ரேச்சகம் சொல்லுவோம் இல்லையா, உள்ளுக்கு அந்த காற்றை இழுத்துட்டு வெளியில் ஒரே ஒரு நாதம் பண்ணுமா. அப்புறம் ரிமைனிங் 11 daysக்கு 12 நாளைக்கு என்ன பண்ணுன்னா சுவசிக்கவே மாட்டான். அவன் சுவாசத்தை கூட கட்டுப்படுத்துறது அந்த குழந்தை. இப்போ எதான் கடோர தபஸ் பண்றதா அந்த குழந்தை. சுவாசத்தையும் கட் பண்ணி விடுறது. இது 12 நாளைக்கு ஒருக்காக சுவசிக்குமா. ஸோ அப்போ சாப்பாடும் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு, சுவசிக்கிறது கூட கண்ட்ரோல். 12 நாளைக்கு ஒருக்காதான் சுவசிக்கிறது அப்படி. அப்போ இந்த மாதிரி 5 மாசம் அந்த குழந்தை வந்து கண்டினியூஸா அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிண்டு எப்படி நாரதர் சொல்லி கொடுத்தாலும் அந்த மாதிரி பண்றது. அப்போ இதுல வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. இந்த குழந்தை வந்து பாருங்க, இந்த உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது தியானம் பண்றது இல்லையா, அப்போ அந்த மந்திரத்தையும் உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கு. பிராணாயாமமும் கூட இப்போ 12 நாளைக்கு ஒருக்காதான் சுசிக்கிறது. அந்த சமயத்துல பகவான் நாமாவை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே வருது. அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த கோஷங்கள்னு சொல்லுவா. இப்போ நம்மளை சுத்தி நிறைய இந்த கோட்ஸ் மாதிரி, கோஷாஸ்னா நிறைய வளையங்கள், நம்மளை சுத்தி வளையங்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. இப்ப என்ன பண்றது, இந்த குழந்தை வந்து அன்ன ஆகாரத்தை நிறுத்தி விடுறது. அப்போ முதல்ல என்ன பண்றது, அன்ன ஆகாரம் முழுக்க நிறுத்தி விட்டு அதுல இருந்து விடுபட்டு விடுறது. அது அன்னமய கோஷம்னு சொல்ற முதல் கோஷம். இங்க உட்காந்துட்டு இப்போ தியானம் பண்ணிட்டு இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோ. இந்த குழந்தை என்ன பண்றது, முதல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வெறும் கிராஸ், அதுக்கப்புறம் தண்ணி. ஸோ அதையும் நிறுத்தியாச்சு, இப்போ வெறும் சுவாசம் தான். அப்போ அன்னமயம், அன்னத்தை கம்ப்ளீட்டா நிறுத்தியாச்சு. அப்போ மலம் மூத்திரம் எதுவுமே போகாது இல்லையா, குழந்தைக்கு இன்டேக் ஒண்ணுமே கிடையாது, சாப்பிட்றது எதுவுமே கிடையாது. அப்போ அதுல இருந்து விடுபட்டு விடுறது இந்த குழந்தை. அன்னமய கோஷ, அந்த கோஷத்தை கிழிச்சுட்டு வெளியில வந்து விடுறது. அப்படியே என்ன அர்த்தம்னா அத்தனை கண்ட்ரோல் அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, பிராணமய 12 நாளைக்கு ஒருக்காதான் சுவசிக்கிறது. அப்போ அந்த பிராணனை கூட கண்ட்ரோல் பண்ணிவிடுறது பாருங்க. அப்போ அந்த சக்தி அதுக்கு குழந்தைக்கு வருது.
12 நாளைக்கு ஒருக்கா அதுக்கு சுவாசிச்சா போது, ரிமைனிங் டேஸ் சுவாசம் கூட கம்ப்ளீட்டா கிடையாது இந்த குழந்தைக்கு. ஸோ அது பிராணமய கோஷம், அதுல இருந்து அது விடுபட்டு விடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, சுவாசத்தையே நிறுத்தி விடுமா, அதுக்கப்புறமா வரலாம். இப்போ இந்த மாதிரி சுவாசத்திலையும் கட்டுப்பாடு கொண்டு வந்தாச்சு, சாப்பிட்றதுலையும் கட்டுப்பாடு கொண்டு வந்த உடனே மனோமய கோஷம். இப்போ அந்த அந்த கரணங்கள் எல்லாம் என்ன பண்ணும், மனசு என்ன சொல்லும், அது வந்து நீ சாப்பிடு அது ஒண்ணு கலக்கி பார்க்கும் இல்லையா, இவ்வளவு கண்ட்ரோலா இருக்கு அந்த குழந்தை. அப்போ அந்த மனசு அது ஒத்துக்காது, கலக்க பார்க்கும். ஆனா இந்த கண்ட்ரோலை கண்டினியூடா பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மனசை கூட கட்டுப்படுத்தி விடுறது அந்த குழந்தை. இந்த மனசு, அப்புறம் இந்த அது அந்த புத்தி புத்தி இன்டலெக்ட், இதெல்லாம் அந்த கரணங்கள்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அந்த கரணங்கள் இன்னர் கான்சியஸ்னஸ் மனசுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த அந்த கரணங்களை எல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து விடுறது, அதுதான் மனோமய கோஷ. மனோமயம் இந்த மனசை அப்படியே கட்டுப்படுத்தி விடுறது. அப்புறம் விஞ்ஞானமய கோஷம், அதுக்கு அடுத்த லெவல். இப்போ மனசு இப்படி இருந்தானா அடுத்து புத்தி. புத்தி என்ன சொல்லும், நீ வந்து இப்படி இருக்காது, அதுவும் கலைக்க பார்க்கும் போ அடுத்தது இல்லையா, இப்படி இருக்கிற சரிதானே இல்லையா, இப்படி ஒரு கான்ட்ரவர்சி வரும். இப்போ அதையும் கண்ட்ரோல் பண்ணி விடுறது. ஸோ விஞ்ஞானமய கோஷம், அந்த கோஷத்துலேருந்து அது விடுவிட்டு போயிடுறது அந்த குழந்தை. ஸோ அது இன்டலெக்ட். அதுக்கு அது ரீசனிங்னு சொல்லலாம், என்ன வேணான்னு சொல்லலாம் இல்லையா. இந்த குழந்தை இது இப்படி இருக்கலாமா அப்படாதா, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி எப்போவுமே இந்த மனசுக்குள்ள ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ ஆனால் அந்த குழந்தை அது எல்லாத்தையும் கடந்து விடுறது பாருங்க. அதைத்தான் இந்த இதில் பார்க்குறோம் நம்ம. இந்த 5 கோஷங்களையும் கண்டு கடைசியில் இந்த ஆனந்தமயம். இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு அந்த குழந்தை. இப்போ அன்னம், ஆகாரம், ஜலம், சுவாசம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணின உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஆனந்தமாயிடுறது அந்த குழந்தை. இப்போ என்ன, பகவான் வந்து பிரத்யட்சமா அந்த குழந்தைக்கு உள்ள வந்தாச்சு போ இல்லையா. இப்போ நாரதர் என்ன சொல்லி கொடுத்துருக்கார், நீ வந்து தியானம் பண்ணும் பொழுது பகவானுடைய இந்த ஸ்வரூபத்தை நீ தியானம் பண்ணணும். அதாவது கருடாதி ரூடராக, இந்த குழந்தைக்கு தெரியாது இல்லையா, ஏதோ ஒரு உருவத்தை வச்சு நீ மனசுக்குள்ள அந்த எது உனக்கு பிடிச்ச ஒரு உருவமோ அந்த ஒரு உருவத்தை நீ உன் கண் முன்னால வச்சுக்கிண்டு ஆராதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது பாகவதத்துல பாருங்க, ரொம்ப அழகான ஒரே ஒரு லைன் படிக்கிறேன், அதில் 7-8 ஸ்லோகங்கள் உண்டு. பிரசாத விமுகம் சஸ்வத் பிரசன்னவதனே க்ஷணோ சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம். பகவானுடைய அழகு கேட்கணுமா இல்லையா. சுனாசம், அழகான மூக்கு, அழகான கண்ணு, அப்படி ஒரு சுந்தர ரூபத்தோட ஒரு ரூபம் உன் கண் முன்னாலே நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாராம். தருணம் ரமணீயாங்கம், ரமணி அவ்வளவு அழகான இருக்குமா. அருணோஷ்டேஷனாதரம் பிரணதாஸ் பிரணதாசரணம் ரூணம் சரண்யம் கருணார்ணவம். இந்த மாதிரி கருணார்ணவம், கண்ணில் அப்படியே இருக்கு இது கருண கசியுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அதாவது கேசாதி பாதம் வரைக்கும் பகவானை வர்ணிக்கிறார் நாரதர். இப்பேற்பட்ட உருவத்தை நீ உன் கண் முன்னால வச்சுண்டு இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை நீ சொல்லிக்கிண்டே போனானா அந்த பகவானை இந்த கண் முன்னால நிறுத்திக்கோ, நிறுத்தின்னு இந்த மந்திரத்தையும் சொல்லு. அப்போ நீ பகவான் சாட்சாத் உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார்னுட்டு நாரதர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த குழந்தை அந்த உபதேசத்தை எடுத்துண்டு, அதுதான் இந்த பட்டத்தில் சொல்றார் கிரம வர்த்திதேன, கிரமமா பண்றதுதான் அந்த குழந்தை. எப்படி சொல்லி கொடுத்துருக்காளோ அது சொன்ன பண்ணதுனால இந்த கோஷங்கள்ல இருந்து எல்லாத்துலேருந்து விடுபட்டு விடுறது அந்த குழந்தை. அப்ப நின்னே கடோர தபசா பாருங்க, நின்னே கடோர தபசா கீழ பஞ்சமாசான், 5 மாசம்தான் பண்ணினார் திருவர். 5 மாசத்துல இப்படி ஒரு கடோர தபசு முனிவர்கள் எல்லாம் கூட பண்ண மாட்டோம். ஒத்த காலில் நின்றுண்டு, அதுவும் நம்ம சொல்லுவோம் இல்ல, ஒத்த காலில் நிற்காதுடான்னு சுட்டுவோம் குழந்தைல. ரொம்ப பிடிவாதமா இருக்கிற குழந்தைல ஒத்த காலில் நின்று காரியத்தை சாதிச்சுட்டு போகும் இல்லையா. அந்த மாதிரி இந்த குழந்தையும் பாருங்க, ஒரே காலில் நிற்கிறதான், ஒரு காலில் நின்று தபசு பண்றது. அப்போ இப்ப சுவாசத்தை கூட நிறுத்தி விடுறான். 12 நாளைக்கு ஒருக்கா வச்சுன்றது, அதையும் நிறுத்தி விடுறான். அப்போ என்ன ஆகுது, இந்த பகவான் வந்து உள்ள அந்த பகவத் ஸ்வரூபத்தை உள்ள வச்சுன்னு தியானம் பண்றது இல்லையா. இப்போ பகவான் சாட்சாத் அவருக்குள்ள அடக்கமாயிடுறார், பகவான் உள்ள வந்துடுறார் அந்த குழந்தைக்குள்ள. அப்போ என்ன ஆகுன்னா இது ஸ்வசிக்கிறதும் இல்லை இல்லையா. இப்போ ஸ்வசிக்காதப்போ பகவானும் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வயத்துல வச்சுருக்கார் அவர். அப்போ அந்த வெயிட்டு தாங்க முடியாத பூமாதேவி கீழுக்கு இறங்க தொடங்கி விடுறான். இதோ ஒத்த காலில் நின்று தபஸ் பண்றது பகவானோ இவனுடைய ஹிருதயத்துக்குள்ள. அப்போ அந்த பகவானுடைய அந்த வெயிட்னால அந்த பூமியை கீழே இறங்க தொடங்கி விடணும். அதுக்கு மேல இந்த குழந்தை சுவசிக்கிறதும் இல்லை. இந்த குழந்தை சுவசிக்காதப்போ
அந்த சர்வ ஜீவராசிகளுக்கும் காத்தே இல்லை. இப்போ பகவான் உள்ள அந்த ஜீவராசிகளுக்கு சுவசிக்கிறதுக்கு காத்து கூட இல்லை. எல்லாரும் திணறாள் அந்த சமயத்துல. அப்ப என்ன நடக்கிறது? இதுதான் கடோர தபஸ்ன்னு ரொம்ப அழகா ஒரே ஒரு லைன்ல சொல்லிட்டார். நீங்க பாகவதத்துல படிச்சாதான் இத்தனை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கடோர தபஸ்ல அந்த குழந்தை வந்து தீர்மானம் 5 மாசம் இந்த மாதிரி தபஸ்ல இருக்கான். அடுத்து என்ன நடக்கிறதுன்னா, ஆறாம் ஸ்லோகம். தாவத் தபோபலருச்வசிதே திகந்தே தேவார்த்திதஸ்வம் உதயத் கருணார்த்ரசேதா त्वत्रूपचित्रसनिलीनमते पुरस्तात् आविर्बभूविद विभो गरुडाधिरूढः. இப்போ பாருங்க, இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சுவாசத்தையே நிறுத்தி விடுறது அந்த குழந்தை. 12 நாளைக்கு ஒருக்கா சுவாசத்தை எடுத்துட்டு இருந்த குழந்தை அதையும் நிறுத்தி விடுத்துன்னா, அப்போ இந்த அண்ட சராசரங்களுக்கு காத்தே இல்லை, எல்லாரும் திணறா. அப்போ தேவாதிகள்லாம் போயிட்டு பகவான் கிட்ட சொல்றா, இந்த குழந்தை இப்படி கடோர தபஸ்ல நாங்கள்லாம் திண்டாடுறோமே, நீ வந்து அந்த குழந்தை இப்ப அனுகிரகம் பண்ணணும், எப்படியா அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா சரிப்படாது. ஜீவராசிகள் எல்லாமே இறந்து போக தொடங்கிடணும் இல்லையா? காத்தே இல்லை, காத்து இல்லாததுக்கு தளர்றானாம் உள்ள. ஏன்னா பகவான் மனசுக்குள்ள. அப்ப என்ன ஆறுது? தாவத் அந்த தபோபலத்தினால நிருச்சி ஸ்வசித்த கம்ப்ளீட்டா சுவாசத்தையே நிறுத்தியாச்சு அந்த புள்ள. சோ நிருஸ்வசிதே திகந்தே திகந்தே, இந்த திக்பாலர்கள் எல்லாரும் வந்து காத்தல்லாதிக்கு திணறாளா எல்லாரும். அப்போ தேவார்த்தி தஸ்துவம், தேவர்கள் எல்லாருமா இந்த அர்த்தஸ்துவம் எல்லாருமா இந்த இந்த விக்கெட்ல இருந்து எங்களை காப்பாற்றணும். உதயத் கருணார்திர சேதாகாங்கிறார். அப்போ அந்த பகவான் கிட்ட போயிட்டு எல்லாருமே வேண்டிக்கிறா பாருங்க. அத்தனை பேரும் எப்படியான்னு இந்த கருணையோட இந்த குழந்தைய போய் நீங்க வந்து பிளஸ் பண்ணணும்னுட்டு எல்லாருமா அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாங்கன்னா, துவத் ரூப சித்திரச நிலீனமதே. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தன்னுடைய அது வரைக்கும் அந்த குழந்தை வந்து கண்ணையெல்லாம் மூடிக்கிண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்கிறது பாருங்க. துவத் ரூப சித்திரச நிலீனமதே புரஸ்தாத்து. இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், கீழே இருக்கிற படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பகவான் வந்து இப்போ அந்த கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கிறார். இதுக்கு முன்னால பகவான் வந்து அவனுடைய ஹிருதயத்துல இருந்தார். இப்போ ஹிருதயத்துல இருந்த பகவான் இப்போ வெளியில வரார். இப்போ வெளியில வந்து எந்த ரூபத்துல அந்த குழந்தை தபஸ் பண்ணியதோ, எந்த ரூபத்தை நினைச்சுட்டு தபஸ் பண்றதோ அதே ரூபத்துல பகவான் அந்த கண்ணுக்கு முன்னால, புரஸ்தாத்னா முன்னால, துவத் ரூப சித்ரச, சித்ரச ரொம்ப அழகான அந்த ரூபமா, நிலீன அவர் மனசு அப்படியே மயங்கி போயிடுறதான் துருவனுக்கு. அந்த ஏன்னா அந்த ரூபத்தை மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருந்த அதே ரூபம் இப்ப கண்ணுக்கு முன்னால நிக்கிறது, அந்த குழந்தைக்கு கண்ணுக்கு முன்னால நிக்கிறது. துவத் ரூப சித்ரச நிலீன மதே, நிலீன மதேனா அந்த குழந்தை அப்படியே சொக்கி போயிடுறது அந்த அழகை பார்த்துட்டு. புரஸ்தாத்து ஆவிர் பபூவித விபோ, ஆவிர் பகவான் வந்து முன்னால வந்து நிக்கிறாராம். ஆவிர் பபூவித விபோ கருடாதிரூட, கருடாதிரூடராக முன்னால வந்து நிக்கிறாராம். இப்போ என்ன கருணை இல்லையா பகவானுக்கு? அப்போ இது இந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிறதுக்கோசரம் பகவான் வந்து உள்ள போயிருந்த பகவான் இப்போ அந்த கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கிறாராம். இப்போ முன்னால வந்து நின்னா என்னோட நிஷ்டை கலைஞ்சு விடும் இல்லையா? ஏன்னா அது வரைக்கும் மனசுக்குள்ள பார்த்துட்டு இருக்கான் பகவான, மூச்சை கூட உள்ள இழுக்கிறது இல்லை. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். त्वद्दर्शन प्रमद भारतरङ्गितं तं धृग्भ्यां निमग्नमिव रूपरसायने ते तुष्टूषमानमवगम्य कपोलदेशे संस्पृष्टवानसि धरेण तथा धरेण. त्वद्दर्शन, இப்போ பகவானை பார்த்தாச்சு, நேர பார்க்கறது அந்த குழந்தை. இப்போ ஒரு சலசலப்பு இருக்கும் இல்லையா? அது வரைக்கும் ரொம்ப மயான அமைதியில அந்த குழந்தை வந்து மந்திரத்தை எல்லாம் உச்சரிச்சுக்கிண்டு மனசுக்குள்ள, அதுவும் மந்திரம் பெருசா சத்தமா கூட சொல்லுவோம், மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இப்போ கண் முன்னால அவரை பார்க்கறான் அவன். அப்போ துவத் தர்ஷன தங்களை பார்த்துட்டு பிரமத பார, அப்போ அப்படி ஒரு சந்தோஷமா, பிரமத பார தரங்கிதம் தம், அப்படியே என்ன சொல்லுவா, கலங்கி போயிடுறதான். ஏன்னா அது எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை தான். இவ்வளவு 5 மாசம் அந்த குழந்தையோட மனசு
இருந்து அதே ரூபம் கண் முன்னால வந்தா அது எப்படி இருக்கும் இல்லையா? சடனா வந்து நிற்கும் பொழுது அப்படி ஒரு ஆச்சரியம். ஸோ பிரமத பார பாரம்னா மனசு கலங்கி விடுறது அந்த குழந்தை, சின்ன குழந்தை தானே இல்லையா? அப்போ திருக்பியாம் நிமக்னமிப ரூப ரசாயனத்தே. திருக்பியாம்னா கண்கள், அந்த கண்ணுனால கண் திறந்து பார்க்கறானோ பகவான. நிமக்னம் இவனா அப்படியே அந்த அழகுல முங்கி போயிடுறானா அந்த குழந்தை. நிமக்னம் இவ ரூப ரசாயனத்தே. பகவானுடைய இந்த ரூபம், இந்த அழகான இந்த ரூபம், இந்த பாகவதத்துல அந்த ஸ்லோகம் படிச்சு பாருங்க, என்ன அழகா எழுதியிருக்கு தெரியுமா? பாதம் இது அவருடைய இது முகத்திலிருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் அந்த கொலுசு எல்லாமே அந்த 8 ஸ்லோகத்துல வரும். ரொம்ப அழகா இருக்கும், நீங்க படிச்சு பார்த்துக்கோ. 8ஆம் அத்தியாயத்துல 4ஆம் ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயத்துல ஸ்லோகம் 45லேருந்து 51 வரைக்கும் நாரதர் சொல்லி கொடுத்திருக்காரு. பகவத் ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை நீ தியானம் பண்ணணுட்டு. ஸோ அதே ஸ்வரூபத்தை இப்போ வந்து நிற்கிறார் அவர். ஸோ திருக்பியா நிமக்னம்னா அப்படியே முங்கி போயிடுறான் அந்த குழந்தை பகவானுடைய அழகிய ஸ்வரூபத்துல சொக்கி போயிடுறானாம் துருவன். அப்போ துஷ்டூஷமான துஷ்டுகுன்னா ஏதோ சொல்லறதுக்கு விரும்புறானவன். ஆனா அவன் அந்த அந்த சின்ன 5 வயசு குழந்தை தானே, அக்ஷராபியாசம் கூட பண்ணிட்டுல மழலை பேச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு வாயில வார்த்தை வரமாட்டேங்கிறது. ஸோ துஷ்டூஷமான அவகம்யங்கிற வட்டத்திரிங்க அதை புரிஞ்சுக்கிறார் பகவான். இப்போ அந்த குழந்தை ஏதோ நம்ம கிட்ட சொல்லறதுக்கு விரும்புறது, ஆனா அதுக்கு வாயில அந்த வார்த்தை வரமாட்டேங்கிறது. துஷ்டூஷமானம் அவகம்ய அதை அறிஞ்சுண்டு கபோல தேசே. கபோலம்னா கன்னம், கபோல தேசே கன்ன பகுதியில கபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவானசி தடவி கொடுக்கிறாராம். சம்பிருஷ்டவானசி தரேண, அந்த சங்க பாருங்க, சங்க தரேண ததா தத ஆதரேண அப்படி பிரிச்சுக்கலாம். ஆதரவா அந்த சங்குனால அப்படியே தடவி கொடுக்கிறாராம் துருவனுக்கு. என்ன அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்பர்ஷம் கிடைக்கிறது பகவானுடைய. அதுவும் சங்கோ வேதமயமான சங்கு இல்லையா? சங்கு வேதமயமான சங்கு. இப்போ அந்த வேதமயமான சங்குனால அந்த குழந்தைய கபோல தேசத்துல வருடி கொடுக்கிறாராம் பகவான். அப்போ அந்த வேதமயமான அந்த சங்குன்னு உடனே எனக்கு இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்லாம இருக்க முடியல. நிறைய பேர் வந்து சிவானந்த லஹரி அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க பாருங்க, ஆதிசங்கரர் நீங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆனந்தாஸ்ருபி ஆத நோட் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கும். படிச்சவாளுக்கு அது கிளாஸ் அட்டன் பண்ணவாளுக்கு தெரியும். இது ஸ்லோகம் 62 சிவானந்த லஹரி. ஆனந்தாஸ்ருபி ஆதனோதி புலகம் நைர்மல்யதாதனோ. என்ன அர்த்தம்னா, அம்மா வந்து ரொம்ப ஆனந்த அஸ்ருபிகி ஆனந்த கண்ணீர்னால ஆதனோதி புலகம் புலகாங்கிதம் எடுக்க சின்ன குழந்தை இருக்கிறதுக்கு அம்மா எப்படி குளிப்பாட்டு வளர்ந்த குழந்தைய, அதுதான் ஆத்தனோத்தி புலகம் நைர்மல்யத்தை சாதனம். அதை வந்து ஆனந்த கண்ணீரால குளிப்பாட்டி அதை அலங்கரிக்கிறாளாம் குழந்தை. ஒரு சின்ன குழந்தை பிறந்தா நம்ம இப்படிதானே பண்ணுவோம் இல்லையா? அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு எத்தனை ஆனந்தமா இருக்கும், அது சிரிக்கும் அழும் எல்லாம் பண்ணும். இப்போ அதை குழந்தைய குளிப்பாட்டிவிட்டு அது எதாவது குளிப்பாட்டுறா, ஆனந்த அஸ்ருபிகி ஆனந்த கண்ணீர்னால அந்த குழந்தைய குளிப்பாட்டுறாளாம். வாச்சா சங்கமுகே ஸ்திதைஸ்ச ஜடரா பூர்த்திம் சரித்ராமிருதை. அடுத்த ஆதிசங்கர் அடுத்துல என்ன சொல்றாங்கன்னா, வாச்சா சங்கமுகேங்கிறார். அதாவது வேதமயமான சங்கு. இந்த சங்கு முன்காலத்துல சங்குல பாலெல்லாம் ஊட்டுவா. முன்காலத்துல இந்த பாலடை சொல்றோம் இல்லையா, சங்கு மாதிரிதான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அப்போ வாச்சா சங்கம் முகே, அது வாக்மயமான அந்த சங்குனால சிதைஷ ஸ்திரமா ஜடரா பூர்த்தி வயிறு ரொம்ப பூர்த்தி சரித்திராமிருத்தை சிவனோட சரித்திரத்தை ஊட்டுறாளாம். சிவனோட சரித்திரம் தான் இங்க பால் எல்லாமே சிலேடையாக்கும். சிவனோட சரித்திரமாகிய அந்த பாலை அந்த சங்குனால அந்த குழந்தைக்கு பூட்டுறாளாம். அதாவது குழந்தை குளிப்பாட்டிட்டு அதுக்கு பால் கொடுப்பா இல்லையா, அதை சொல்றாரு அடுத்து ஆதிசங்கரர். சோ வாச்சா சங்கமுகே ஸ்திதைஸ்ச ஜடரா பூர்த்தி சரித்ராமிருதை. அது அழகா வயறு ரொம்ப பூர்த்தி ஜட்டரா வயிறு ரொம்ப அந்த பாலை கொடுக்குறாளா. என்ன பால் என்னது இங்க, பகவானுடைய சரித்திரங்கள். ரக்ஷாத்ரைபசிதேன தேவவபுஷோ, ருத்ராட்சம் குழந்தைக்கு வந்து ருத்ராட்சம் பயம் எல்லாம் வரப்படாதுன்னு ருத்ராட்சத்தை போட்டு அந்த குழந்தைக்கு விபூதி இடுவா.
நம்மளும் ரட்சையாட்ட விபூதியெல்லாம் விட்டுருக்கோம் குழந்தைக்கு இல்லையா, குளிச்சுட்டு வந்தோடனே பழிச்சுன்னு அழகாக அந்த குழந்தை சிரிக்கும். அப்போ அதுக்கு பாலெல்லாம் கொடுத்து விட்டு அது அக்ஷயா விபூதியெல்லாம் விடுவோம். ருத்ராட்சை பசிதேன விபூதி பசிதேன தேவ புஷோ, தேவன பகவானை பச்சுறது வபுஷோ, அதனுடைய பாடியில் இங்கெல்லாம் விபூதி இடுறது. வபுஷோ ரக்ஷா ரக்ஷயா ரக்ஷாம் பவத், உங்களை குழந்தைக்கு ரட்சிக்கணும்னுட்டு விபூதி இடுறாளாம் அம்மா. அடுத்து பவத் பாவனா பரியங்கம்ங்கிறாங்க. அடுத்து என்ன பண்ற, குழந்தைக்கு நல்ல வயறு நிறைய பாலை கொடுத்தாச்சு இல்லையா, இல்லையா அடுத்து தூங்கும் அந்த குழந்தை. அப்போ பகவானுடைய தியானம்ங்கிற தொட்டுலாம் பவத் பாவனா பரியங்கம்ங்கிற, பரியங்கம்னா தொட்டு. ஸோ அந்த தொட்டில், அந்த தொட்டில்ல தியானம்ங்கிற தொட்டில்ல போட்டு ருத்ராட்சை பசிதேன தேவ புஷோ ரக்ஷாம் பவத் பாவனா, பவத் பாவனா தியானமாக பரியங்கே வினிவேஷ, பரியங் தொட்டில்ல போட்டு பரியங்கே வினிவேஷ பக்தி ஜனனி, பக்திங்கிற தாய். என்ன ஸ்லேடை, என்ன பியூட்டிஃபுல் கம்பேரிசன் பாருங்க. பக்திங்கிற பக்தி ஜனனி பக்தார்பகம் ரக்ஷதி, பக்தனை ரட்சிக்கிறாளாம் பக்திங்கிற அம்மா. எல்லாமே ஸ்லேடை இங்க பாருங்க. அப்போ ஒருத்தருக்கு பக்தி இருந்தானா பகவானோட அனுகிரகம் உண்டுங்கிறது இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அவர். அப்போ பக்தி இருக்கிறதுனால இந்த பக்திங்கிற தாயார் அந்த பக்தனை ரட்சிக்கிறாளாம். எப்படி? ஆனந்த அஸ்ருதி, ஆனந்த கண்ணீர்னால குளிப்பாட்டி சிவனுடைய சரித்திரங்கள் எல்லாம் பாலாக ஊட்டி எதுல ஊட்டுறா? வாச்சா சங்க முகேங்கிறார். அப்போ அந்த சங்கு முகத்தினால அந்த வேதமயமான இந்த சரித்திரங்களை எல்லாம் குழந்தைக்கு ஊட்டி கொடுக்குறாளாம். வயிறு நிறைய அதை ஊட்டி கொடுத்து விட்டு அதுக்கு ரட்சையிட்டு அதை தியானம்ங்கிற தொட்டில்ல போட்டு சீராட்டி ஆரூட்டி சீராட்டி பக்திங்கிற தாயார் அந்த பக்தனை ரட்சிக்கிறாளாம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். சிவானந்த லஹரியில படிச்சேன்னா நீங்க புக்கை கீழே வைக்க மாட்டேன். ஒவ்வொரு ஸ்லோகமும் அந்த ஸ்லேடை தான், எல்லாத்துக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க அந்த ஸ்லோகத்தை. 62 ஸ்லோகம் இது. அதே மாதிரி இங்க பகவான் பாருங்க, இந்த பக்தனை ரட்சிக்கிறதுக்கு அந்த வேதமயமான அந்த சங்கு இல்லையா, சங்கு பாஞ்சஜன்யமாக்கும் அது. அதுக்கு பின்னால ஒரு கதையும் உண்டு, பின்னால பார்ப்போம். ஸோ அந்த பாஞ்சஜன்யத்தினால அழகா வருடி கொடுக்குறாரு அவர். ஸோ துஷ்டூஷமானம் அவகம்ய, அந்த குழந்தை ஏதோ சொல்லறதுக்கு விரும்புறது. அப்போ அந்த கபோல தேசே அதனுடைய கன்னத்துல சம்பிருஷ்ட வானசி தடவி கொடுக்குறாராம். சம்பிருஷ்ட வானசி தரேன, அந்த சங்கனால தத ஆதரேன ரொம்ப ஆதரவா வருடி கொடுக்குறாளாம், வருடி கொடுக்குறார் அந்த சங்கனால. அப்போ அப்படியாக இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்போ அந்த வருடி கொடுத்த உடனே இந்த குழந்தை இம்மீடியட்டா ஸ்லோகத்தை சொல்ல தொடங்கி விடுறது. இது அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனோ ஆபாஷதாஸ்தம் அவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயः சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனோ. பகவான் பாருங்க, இது பிக்சர் ஐ திங்க் மங்களா எடிட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன்னா, லாஸ்ட் இயர். ரொம்ப அழகான ஒரு பிக்சர் இது. ஸோ அந்த பிரிண்ட் எடுத்திருக்கோம் நாங்கள். இப்போ இங்கே பார்த்தேன்னா பகவான் என்ன ஆதரவாக அந்த சங்குனால தடவி கொடுக்குறார் இல்லையா, கையில் அந்த சங்கு இருக்கு, இந்த சங்குனால அந்த கப்போர தேசத்தில் தடவி கொடுக்குறார். தாவத் விபோத விபோத, உடனே அந்த குழந்தைக்கு சட்டுன்னு யதார்த்தத்துக்கு வந்துடுறது. என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறது. இப்போ யதார்த்தத்துக்கு வருது அந்த குழந்தை. விபோத விமலம், மனசு அதுக்கு விமலம் ஆயிடுறது. திருணுவந்த மேனம், பகவானை ஸ்துதிக்க கடகடகடன்னு ஸ்துதி பண்ண தொடங்கி விடுறதாம் அந்த பகவானை. அப்போ பிரணுவந்த மேனம், அப்போ அதனால ஆபாஷதாஸ்துவம் அவகம்ய ததீய பாவங்கிற, அப்போ அவனுடைய மனசுக்குள்ள இருக்கிற என்ன எண்ணம் ஓடுறதுங்கிறத பகவான் தெரிஞ்சுக்கிறார். அதாவது அந்த குழந்தை முதல்ல பகவானை ஸ்துதிக்கிறதுக்கு விரும்புறது. அப்போ அந்த சங்குனால தடவி கொடுக்கும்பொழுது அது ஸ்லோகத்தை சொல்ல தொடங்குறது. இப்போ இந்த அந்த சமயத்துல பகவான் அனுகிரகமும் பண்றார். இப்போ இந்த சமயத்துல இந்த பாகவதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அது ஸ்துதிக்கிறது. அந்த குழந்தை 12 ஸ்லோகங்கள்னால பகவானை ஸ்துதி பண்றது. அதுல ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரிமைனிங் ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த ஆடியோ டேப் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க அப்புறமா பார்த்துக்கோங்க. அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்றேன். இது
இது இதேதான் 9வது அத்தியாயம். இது 4ஆம் ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 6லிருந்து 4 எல்லாம் கிளியரா கொடுத்துருக்கோம். நாங்க நீங்களே யார் பாகவதம் புக் இருக்கிறவா பார்த்துக்கோ, படிக்கிறவா ரெஃபர் பண்ணிக்கோங்க. 9வது அத்தியாயத்துல 6லேருந்து 17 கரெக்டா 12 ஸ்லோகத்துல இந்த குழந்தை கட 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 கடன்னு ஸ்துதி பண்றதான். அதான் இங்க வந்து பட்டத்துல ஒரே ஒரு லைன்ல சொன்ன பிரணவந்த மேனம். இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ध्रुव उवाच योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत् अखिलशक्तिधरस्वदाम्ना अन्यांश्च हस्तशरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं. அழகான ஸ்லோகம் பாருங்க. யஹ அந்தஹ பிரவிஷ்யங்கிறார். அதாவது இவர் வந்து துருவன் பகவானை பார்த்து சொல்றார், யஹ அந்தஹ பிரவிஷ்ய, என் மனசுக்குள்ள பூந்திருக்க அந்த சங்கால தடவி கொடுக்குறார் இல்லையா. யஹ அந்தஹ பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தம். இவ்வளோ இந்த 5 மாசமும் அந்த குழந்தை ஆல்மோஸ்ட் சமாதி நிலைங்கிறது ஒரு தூக்க நிலை, ஆல்மோஸ்ட் டெட் இல்லையா. சுசிக்கிறது கூட இல்லை அந்த குழந்தை. இப்போ மம வாச்சம் இமாம், வாக்கு எல்லாமும் வாச்சம் இமாம், அதாவது சர்வ இந்திரியங்களும் பிரசுப்தாம் தூங்கிட்டு இருந்தது. துருவன் சொல்றான் பகவானை பார்த்து, மம வாச்சம் இமாம் பிரசுப்தான், பிரசுப்தம்னா தூங்குறது, பிரசுப்தம் நன்னா தூங்கிட்டு இருந்தது. சஞ்சீவயத்தி அகிலாங்கிறார், இது எல்லாத்தையும் நீ ஜீவன் கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்றார். ஏன்னா தடவின உடனே கட கட கடன்னு வாயில ஸ்லோகம் வருது. சஞ்சீவயத்தி அகில சக்தி தரஸ்வதாம்னாங்கிறார். உன்னுடைய இந்த பிரபாவம் தான் என்ன, நீ உடனே அதுக்கு சக்தியை கொடுத்து அதுக்கு ஜீவனை கொடுத்து விட்டியேங்கிறார். துருவன் பகவானை பார்த்து சொல்றார். அந்யாம்ச மேல, அதுக்கு மேல ஹஸ்த கையுக்கு, சரண காலுக்கு, சிரவண காதுக்கு, இது அத்தியாகாதன் எல்லாமே என்னுடைய எல்லா அவயவங்கள் எல்லாம் இதுவரைக்கும் அவர் வந்து சமாதி நிலைக்கு போயாச்சு இல்லையா. சுவசிக்கிறது கூட இல்லை, ஆல்மோஸ்ட் டெட். எல்லா பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கமிங் டு ஸ்டாண்ட் ஸ்டில். அந்த மாதிரி பறக்கட்டையாட்டு நின்று அந்த குழந்தை வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த குழந்தையினுடைய அந்தகரணங்கள், அந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் பகவான் இப்போ உசுறு கொடுத்துருக்காரு இப்போ இல்லையா. அந்யாம்ச ஹஸ்த சரண சிரவண காது இது வகாதீன்கிறார். ஸ்வகாதீன்னு பிராணான் நமோ, பிராணனை கொடுத்தியே பகவானே, பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம், பேர்பட்ட புருஷனான் உங்களுக்கு நமஸ்காரம்னுட்டு தொடங்குறாரு அந்த ஸ்லோகத்தை. இன்னும் அடுத்தடுத்த ஸ்லோகத்துல பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்போ இதுல துருவன் என்ன சொல்றாரு, தூங்கின்றிருந்த என்ன நீ எழுப்பினியேன்னு சொல்றாரு பகவானை பார்த்துட்டு. 5 மாசம் தூக்க நிலையில இருந்த என்ன, என்னுடைய அந்த கரணங்கள், என்னுடைய அந்த சர்வ இந்திரியங்களை நீதான் ஜீவனை கொடுத்து எழுப்பி விட்டியே, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகங்கள் தொடங்கும். நீங்க பார்த்துங்க. அதுதான் கிரணவந்த மேனம்ட்டு பட்டத்திரி இங்க சொல்றார். அப்போ அப்படி அந்த 12 ஸ்லோகங்கள். இப்போ இதுக்கு வந்து பெரியவாள்லாம் என்ன சொல்றா, கரெக்டா 12 ஸ்லோகங்கள்ல சுவிச்சிருக்காரு. இப்போ நாரதர் வந்து துவாதசாட்சர மந்திரத்தையாக்கம் உபதேசம் பண்ணியிருக்கார். அதாவது 12 அக்ஷரங்கள் உள்ள மந்திரம். பெரியவாள்லாம் என்ன சொல்றான்னா, அக்ஷர லட்சம் ஜபிச்சானா அதுக்கு அந்த அத்தனை பவராம் அந்த மந்திரத்துக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இதை வந்து அக்ஷர லட்சம், ஒரு அக்ஷரத்தையும் 1 லட்சம். அப்போ இந்த 12 அக்ஷரங்களை 12 லட்சம் தடவை சொல்லி இருக்கணுமாம் துருவன். அப்படி ஒரு அனுமானம் பெரியவாளுக்கெல்லாம். அதனாலதான் இந்த 12 லட்சம் தடவை அவர் சொன்னதுனால்தான் அந்த ஸ்லோகங்களும் 12 ஸ்லோகங்களாக உருவெடுத்திருக்கான். 7லேருந்து 17 சரி கரெக்டா எண்ணி பாருங்க, 12 ஸ்லோகங்கள். ஸோ அந்த 12 ஸ்லோகங்களும் இந்த 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 துவாதசாட்சர மந்திரத்தை 12 லட்சம் தடவை அவர் ஜபிச்சிருக்கணும். அதனாலதான் இந்த ஸ்லோகமயமா அதை உருவெடுத்து வெளியில வந்திருக்குன்னு பெரியவாள்னு சொல்றாங்க. அதை நீங்க நினைச்சு பார்த்தாலே நமக்கு அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு. அது சின்ன குழந்தை. அப்ப 5 மாசம் பட்டத்திரி சொல்றாரு கடோர தபஸ் இல்லையா, கிரம விருத்தி தேர கடோர தபஸ்ங்கிறார். கிரமமா அந்த குழந்தை வந்து இந்த கடோரமான அந்த தபஸை பண்றது. அப்போ என்ன பண்றாரு இவர், பகவானுக்கு ததிய பாவம், மனசுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு அவருக்கு தெரியும். இப்போ அந்த குழந்தை ஊரை விட்டு ஓடின்னு வந்துடுறது இல்லையா, வனத்துக்கு ஓடின்னு வந்த உடனே அதனுடைய எண்ணம் என்ன, தனக்கு அந்த சலுகை கிடைக்கல இல்லையா, தானும் அந்த ராஜ்யத்துல உத்தமன் அவனுடைய கசன் அல்லவா, அவனுக்கு கிடைச்ச அந்த சலுகைகள்
அவருக்கு வந்து அப்பா லாளிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கார். ஆனா தனக்கு அந்த போகம் கிடைக்கல. அப்போ அந்த போகம் கிடைக்கணும். அப்போ இவ சொன்னது பிரகாரம் அதுதான் அந்த மனசுக்குள்ள ஓடின்னு இருக்கு. அந்த காட்டுக்கு வந்து தபஸ் பண்றது. அதுதான் பகவான் வந்து என்ன பண்றார், என்ன அனுகிரகம் பண்றார் பாருங்க. ராஜ்யம் சிரம் சமனுபூய. இந்த குழந்தை வந்து இந்த ஸ்துதி எல்லாம் பண்ணிட்டு மனசுல நினைச்சுக்குமா, பகவானோட தானும் ஒன்றி போயிடணும். ஏன்னா அந்த பகவத் சுரூபத்தை பார்த்த அந்த குழந்தைக்கு அத்தனை ஒரு சந்தோஷம். பிரமதி பாரம்ன்றாரு கலங்கி அந்த பகவானோட ஒன்றி போயிடணும்னு நினைச்சுக்கிறதான். ஆனா பகவான் என்ன அனுகிரகம் பண்றார், ராஜ்யம் சிரம் அனுபவிங்கிறார். நீ வந்து வெகுகாலம் இந்த ராஜ்ய வரத்தை அனுபவிக்கணும். ஏன்னா அதுதான் அந்த குழந்தை அந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் அது தவத்துக்கு ஓடின்னு வந்திருக்கு அந்த காட்டுக்கு. அதுதான் அதே மாதிரி ராஜ்யம் ராஜ்யம் சிரம் சவனுபூய அதெல்லாம் அனுபவிச்சுட்டு பஜஸ்வபூய என்னையே நீ இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா உனக்கு 36,000 வருஷங்கள் ராஜ்யவரம் நடத்துறாராம் துருவன். அப்புறம் சர்வோத்தரம் எல்லாத்துக்கும் மேலான சர்வோத்தரம் துருவபதம் வினிவிருத்திஹீனம் திரும்பி வரவே முடியாத அந்த துருவப்பதத்தை நீ அடைவாய் அப்படின்னுட்டு அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்றார் பகவான். இங்கே பக்கத்துல கருடன் இருக்கார். எவ்வளோ அழகா குழந்தை காலில் விழுந்து விடுறது பாருங்க. காலில் விழுந்து இந்த 12 ஸ்லோகத்தையும் கட 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 கடன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீ வந்து ராஜ்யத்தை அனுபவிப்பார். அப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப மனசுக்கு தாங்கல் ஆயிடுமா. ஏன்னா அந்த குழந்தை என்ன நினைச்சுட்டு இருக்கோம், தனக்கு வந்து பகவான் மோட்சம் கொடுத்து விடுவார்னு நினைச்சுட்டு இருக்கும் அந்த குழந்தை. ஆனா அப்படி பண்றது இல்லை அவர். நீ வந்து ராஜ்யம் சமனுபூய, நீ நன்றாக ராஜ்ய பரத்தில் அடுத்து ஆண்டுட்டு அதுக்கப்புறமா சர்வோத்தரம் எல்லாத்துக்கும் மேலான அந்த துருவபதத்தை நீ அடைவாய் அப்படின்ட்டு அனுகிரகம் பண்றான். ஸோ துருவபதம்னா அதுக்கு உச்சமான பதம் அது. இந்த துருவபதத்தை பத்தி நம்ம ஏற்கனவே 4ஆம் தசகத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. ஒரு பக்தன் அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போகும்போது இந்த அதிஷ்டான தேவதைகள் ரவிபதம் பிராப்பிய ரவிபதத்துக்கு போயிட்டு அதுலேருந்து துருவபதத்துக்கு கூட போவாளாம். இது பார்த்தோம் இல்லை எப்படி அந்த அதிஷ்டான தேவதைகள் எல்லாம் காட் ஆஃப் ஆனர் மாதிரி அந்த பக்தனை கூட்டிக்கிண்டு எல்லா பதத்தையும் விசிட் பண்ணிட்டு கடைசி என்ன நடக்குது நம்ம அதெல்லாம் அன்னைக்கே பார்த்தாச்சு. ஸோ அது மறுபடியும் நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ இது 4ஆம் தசகத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். துருவப்பதம்னா என்னன்னு அங்கே ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ திரும்பி வர முடியாத இந்த துருவப்பதத்தை நீ அடைவாயின்னுட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் அனுகிரகம் பண்றான் பகவான். அடுத்து என்னன்னா இத்யூச்சிஷித்வயி கதே நிருபநந்தனோசோ ஆனந்திதா கில ஜனோ நகரீமுபேதः ரேமே சிரம் பவது நக்ரஹ பூர்ணகாமः தாதே கதே ச வனமாத்ருதராஜ்யவாரः இது ஊச்சிஷிர இது இப்படி சொல்லிவிட்டு பகவான் மறைஞ்சு போயிடுறார் இல்லையா. அவன் அனுகிரகம் பண்ணியாச்சு, அவர் மறைஞ்சு போயிடுறார். ஆனா அந்த குழந்தைக்கு வந்து மனசுக்கு பாரமா இருக்கான். ஏன்னா அந்த குழந்தை என்ன நினைச்சுக்கிறது, பகவானுடைய அந்த சாயுஜ மோட்சம் கிடைச்சி போயிடலாம் நினைச்சுட்டு குழந்தைக்கு ஒரு திரும்பி அனுப்பிச்சு விடுறார். நீ போய் ராஜ்யபாரத்தை பார்த்து போகணும்ட்டு அனுப்பிச்சு விடுறார். குழந்தை பாருங்க திரும்பி போறது ராஜ்யத்துக்கு. ஸோ பகவான் போயிடுறார். இப்ப நிருபநந்தனோசவ் உத்தானபாதனுடைய பிள்ளை இவர் என்ன பண்றான்னா அவனுக்கு வரவேற்பு பாருங்க. இப்ப எல்லாரும் ஆனந்தாத கில ஆனந்திதா அகில ஜனோ நகரின் இந்த நகரத்துல இருக்கிற அத்தனை பேரும் வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கலாம். அவன் திரும்பி வந்தோம். ஸோ உத்தானபாதன் எல்லாரும் ஒரு மனைவி 2 பேர் இருக்காலே எல்லாரும் நகரத்துல இருக்கிற ஜனங்கள் நகரி உபேதக எல்லாரும் முன்னால வந்து அவனை வரவேற்கிறாளாம். துருவனை ஆனந்தத்தோட வரவேற்கிறாளாம் எல்லாரும். அப்போ அதே மாதிரி துருவனும் ரேமே சிரம் ரமிச்சிருக்கானாம். சிரம் வெகுகாலம் பவத் அனுகிரக பூர்ண காமக பகவானுடைய அனுகிரகத்தினால பூர்ண காமக அவனுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி அடையிறது. அவன் அரண்மனையில இருக்கணும், ராஜ்யபாரத்தில் இருக்கணும், அப்பாவுடைய ஆதரவு இது எல்லாம் அவனுக்கு கிடைக்காது. பூர்ண காமக அவன் நினைச்ச எல்லா இஷ்டப்பட்டது எல்லாம் காமம்னு இஷ்டம், அவன் இஷ்டப்பட்டது எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது அவனுடைய அனுகிரகத்தினால. அப்புறம் அவர் உத்தானபாதன் என்ன பண்றாருன்னா தாத்தேனா பப்பா தாத்தே கதே அவர் வந்து என்ன பண்றாருன்னா வனமஹதிருத்த அவர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு வனத்துக்கு போயிடுறார். ராஜ்ய பாரத்தை எல்லாம் ஒதுக்கி விட்டு துருவனோட கையில கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இப்போ வந்து துருவன் ராஜா ஆயாச்சு பாருங்க. குழந்தை பெருசாயாச்சு. இப்போ அவர் ராஜபாரத்தெல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு அவர் வந்து சன்னியாசத்துக்கு போயிடுறார் உத்தானபாதன். ஸோ உத்தானபாதனுக்கும் துருவனால
அவனுக்கும் கூட நல்ல ஸ்திதி கிடைச்சிருக்கு இல்லையா, அவனும் வரத்துக்கு போயிடுறான் இப்போ. அப்போ நாரதர் சொன்ன மாதிரி நீ சாந்தியார் உன் புள்ள உனக்கு பேரையும் புகழையும் கொண்டு வருவன்னு சொன்ன மாதிரி குழந்தை பேரோடையும் புகழோடையும் திரும்பி அந்த நகரத்துக்கு வருது. அப்புறம் ராஜ்யபாரத்தையும் எடுத்துக்கிறான் துருவன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, யக்ஷேன தேவ நிஹதே புனருத்தமேஸ்மின் யக்ஷை ச யுத்த நிரதோ விரதோ மனோக்த்யா சாந்தியா பிரசன்ன ஹிருதயாத் தனதாது பேதாத் த்வத்பக்திமேவ சுதிருடாம் அவருணோத் மகாத்மா. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு அப்புறமா நடந்த கதை இதெல்லாம். இந்த மாதிரி ராஜ்யபாரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது உத்தமன் இருக்கான் இல்லையா, இவளோட புள்ள உத்தமன், அவன் என்ன பண்றான், ஒரு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போயிருக்கான். வேட்டையாட போனது இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். வேட்டையாடுறதுக்கு ராஜாக்குமாரில் எப்போ இப்படிதான் பண்ணுவா இல்லையா, வேட்டையாடுறதுக்கு போவா. அந்த போற இடத்துல யக்ஷன், குபேரனுடைய வேலையாட்கள், யக்ஷன்னு சொல்லுவா, யக்ஷர்கள்னு சொல்லுவா. அப்போ அந்த அவருடைய வேலையாட்கள் யக்ஷேன தேவ, குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார், நிகத்தே கொல்லப்படுறானா உத்தமன், நிகத்தே புனருத்தமோஸ்மின், உத்தமன் அங்க கொலை பண்ணி போட்டு விடுறான் அந்த காட்டுல. அந்த மிருகத்தையெல்லாம் வேட்டையாட போன இடத்துல அவரை இந்த யட்சன் கொன்னுடுறான். இந்த வேலையாட்கள், குபேரனோட வேலையாட்களான யட்சன். அப்ப என்ன ஆகுதுன்னா, துருவனுக்கு ரொம்ப கோபம் தொடுறது. ஏன்னா அவன் தம்பி இல்லவா, அப்ப அவன் இந்த மாதிரி ஒரு கதியை எடுத்துன்னுட்டு ரொம்ப கோபம். அப்ப இவனை தேடின்ட்டு இவன் அம்மாவும் காட்டுக்கு போறான். அம்மா யார சுருச்சி என்ன பண்றான்னா, தன் பிள்ளைய தேடிட்டு அவளும் காட்டுக்கு போயிருக்கான். அப்போ போற இடத்துல அந்த தீக்கு இறையாய சின்றனே அவளும் செத்து போயிடுறான். இப்போ 2 பேரும் செத்து போனவொடனே இந்த பிள்ளைக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுறது. தான் இருக்கும் பொழுது இப்படி ஒரு இது நடந்துடுத்து பார்த்தியா. அப்போ என்ன பண்றாங்கன்னா, யட்சர்களுக்கு எதிராக போர் தொடக்கிறதுக்கோசரம் கிளம்பி விடுவனாம் துருவன். ஸோ யட்சர்களோட யுத்த நிரதக விரதோ மனோக்திய, யுத்தம் பண்றதுக்கு கிளம்பி விடுறான். ஆனா மனு சொல்லறதுனால நிறுத்தி விடுவனான். மனு யாரு, தாத்தா. மனுவுடைய பிள்ளைதான் உத்தானபாதனுடைய பிள்ளை துருவன். அப்போ மனு சொன்னதன் பேர்ல இந்த யுத்தத்தை நிறுத்தி விடுவனான் துருவன். இப்போ நீங்க பார்க்கலாம், இந்த 2வது இந்த பிக்சர்ல இந்த யுத்தம் எப்படி நடக்கிறதுன்னு. இப்போ வெகு கோபத்தோட துருவன் கிளம்புறார். கிளம்பிட்டு யட்சர்களை எல்லாரையும் கொல்ல தொடங்குவனான். அவன் என்ன பண்றான், கடைசியா இந்த நாராயணஸ்திரத்தை நிறைய சமயத்துல என்ன ஆகும்னா, இவ யட்சர்கள் எல்லாம் சுத்தி இருந்துட்டு கல் எறிவா, அப்புறம் பானங்களை விடுவா, அதுக்கப்புறம் இந்த பாம்பு மிருகங்கள் எல்லாம் அவனை சுத்தி வருமா. அவ மாயை இல்லையா, அசுரமார்கள் இல்லையா, அப்போ மாயையில இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாவா. அப்போ இந்த கொடுமையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்பொழுது கடைசியில ரொம்ப கோபம் துருவன் நாராயணஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணிடுவான். இந்த நாராயணஸ்திரத்துடைய பிரயோகம் பண்ணா என்ன ஆகுதுன்னா, ஒரு பானம் விட்டானா அந்த ஒரு பானமே நிறைய பானங்கள் ஆயிடுமா. ஒன்றை விட்டா போருமா, அதுவே பாருங்க நிறைய பானங்கள் ஆயிடுறது. இந்த ஒவ்வொரு பானமும் ஒரு யட்சனை கொண்டுடுமா. அப்போ அதனோட அஸ்திரத்தினுடைய இது பாருங்க இல்லையா, அப்பேற்பட்ட அஸ்திரத்தை எடுத்து தொடுத்து விடுறான் துருவன். அப்போ என்ன, நிறைய யட்சர்கள் கொல்லப்படுறான். அப்போ என்ன ஆகுது, யட்சைஹி ச யுத்த நிரத்தக. அப்போ என்ன பண்றாங்க, வீரத்தக மனூக்தியா, மனு சொன்ன உக்தியான சொல்றது, மனு சொன்னதன் பேர்ல அதை நிறுத்தி விடுறானா. ஏன்னா மனு என்ன சொல்றான்னா, ஒரு யக்ஷன் தான் உத்தமனை கொன்னான், ஒருத்தனுக்கொசரம் நீ எந்தக்கு இத்தனை பேரை கொல்லற அப்படின்ட்டு அழகா சொல்றான் துருவனுக்கு. சொன்ன உடனே இந்த பிள்ளைக்கு மனசுல பட்டு விடுறது. சரி நம்ம பண்றது தப்பு, உடனே டக்குன்னு அந்த யுத்தம் பண்றதை நிறுத்தி விடுறாங்க. இல்லைன்னா யட்சர்கள் எல்லாருமே இறந்து போயிடுவா இல்லையா. ஒரு நாராயணஸ்திரத்து ரொம்ப பவர்ஃபுல் அஸ்திரம் அது. ஸோ அதனால சொன்னதன் பேர்ல உடனே யுத்தத்தை இந்த அஸ்திரம் எல்லாம் எப்படி பிரயோகிச்சா அவளை திரும்பி அதை எடுத்துக்க முடியும், அதுக்குள்ள மந்திரங்களும் உண்டு. அப்போ அது பிரயோகம் எல்லாம் நின்றுவிடும். அப்போ அவர் சொன்னதன் பேர்ல அந்த இது சண்டையை நிறுத்தி விடுறான் துருவன். அப்போ தாத்தாவோட சொன்ன பேச்சை கூட கேட்கறது பாருங்க அந்த குழந்தை இல்லையா. ஸோ அப்படியாக அந்த குழந்தைக்கு எல்லாருடைய அனுகிரகமும் இருக்கு. இப்போ ராஜாவும் ஆயாச்சு. இப்போ சட்டுன்னு அந்த சண்டையை நிறுத்தி விடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சாந்தியா பிரசன்ன ஹிருதயா தனதாது வேதாத் த்வத்பக்தி மேவ சுதிருடாம் அவருணோத் மகாத்மா. அப்போ குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறான். எனவே சட்டுனா மனு சொன்னதன் பேர்ல அந்த சண்டையை நிறுத்தி விடுறான் இல்லையா துருவன். இப்போ சாந்தியா ரொம்ப மனசு சாந்தப்பட்டு போயிடுறது குபேரனுக்கு. இப்போ பிரசன்ன ஹிருதயத்தோட நீங்க பார்க்கலாம், குபேரன் குபேரனும் அனுகிரகம் பண்றான் துருவனுக்கு. சாந்தியா பிரசன்ன ஹிருதயாத்து தனதாது உபேதாத்து. தனதாதுன்னா குபேரன்னா குபேர சொத்துக்களை கொடுப்பன இல்லையா, அதனால அவனுக்கு தனதாதுன்னு பேருண்டு.
இப்போ தனதாது பேத்தா அவன் என்ன சொல்றான்னா பக்கத்துல வந்துட்டு அவன் சொல்றான்னா உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்ன வரன் வேணுமோ கேளு, நான் அதை கொடுக்குறேன். இவாள தேவாதிகள் இல்லையா, அப்போ நான் அந்த வரன் நான் கொடுக்குறேன்ட்டு துருவன்கிட்ட சொல்லுவேன். ஆனால் துருவனுக்கு தான் எல்லாம் இருக்கேன், அவனுக்கு என்ன வேணும் இல்லையா, அவனுக்கு அரண்மனை இருக்கு, எல்லா போகங்களையும் அவன் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். அப்போ துருவன் என்ன பதில் சொல்றான்? துவத்பக்திமேவ, குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார், துவத் பக்தி ஏவ, உன் மீது பக்தி, பகவான் பேர்ல பக்தி அது போருங்கிறனா. துவத் பக்திமேவ சுதிருட, திருடமான பக்தி பகவான் பேர்ல எனக்கு இருந்தா போறோம், வேற எதுவும் எனக்கு வேண்டாம்ட்டு துருவன் சொல்றானா. துவத் பக்திமேவ சுதிருட அவருணோத் மகாத்மா, மகாத்மா ஆடுறான் இப்போ துருவன் பாருங்க. சின்ன குழந்தை இப்போ பெரியவனாயி ராஜ்யபாரத்துல ஏத்துண்டு குபேரன்ட்டேந்து அந்த அவனுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு மகாத்மாங்கிற அந்த பட்டம் கிடைக்கிறது பாருங்க. துவத்பக்திமேவ சுதிருடாம் அவருணோத் மகாத்மா. ஸோ அப்படியாக கண்ணை நிறுத்திட்டு அவனுக்கு குபேரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அந்த பிள்ளைக்கு. இப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா 36,000 வருஷங்கள் இப்படி அவன் ராஜ்யபாரம் பண்றான் துருவன். அதுக்கப்புறம் அந்தே பவத் புருஷநீத விமானயாதோ மாத்ரா சமம் த்ருவபதம் முதிதோ யமாஸ்தே ஏவம் ஸ்வபிருத்ய ஜனபாலனலோலதி ஸ்மோ வாலயாதிபநிருந்தி மமாமயௌகான். அந்தே கடைசியில என்ன ஆகுதுன்னா நீங்க பார்க்கலாம், என்ன சொல்லியிருக்கார் பகவான் அனுகிரகம் பண்ணும் பொழுது, நீ ராஜ்யபாரத்தை ஆண்டுட்டு கடைசியில உனக்கு துருவபதம், சர்வோத்தரம் துருவபதம் உனக்கு கிடைக்குன்னு எல்லாத்துக்கும் மேலான இந்த துருவபதம் உனக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ கரெக்டா அந்த சமயத்துல அந்தே பவத் புருஷ நீத பகவானுடைய அவனுக்கு நீத்தனை கொண்டு போறதுக்கோசரம், அவனை கூட்டிட்டு போறதுக்கோசரம் 2 பேர் வரானாம். அவ 2 பேர் நீங்க பார்க்கலாம், பின்னால உட்கார்ந்துருக்கிற துருவன், சுனந்தன் நந்தன், அப்படி 2 பேர் பகவானுடைய பார்ஷதர்கள் 2 பேரும். அப்போ இவர் கூட்டின் பவத்னா பகவானுடைய புருஷ பார்ஷதர்கள் 2 பேர், பவத் புருஷ நீத்த கூட்டின்னு போகிறதுக்கு விமான யாத்த, ஒரு விமானத்தை எடுத்துட்டு வந்து துருவனை கூட்டின்னு போறதுக்கு வராய் 2 பேரும். ஸோ அந்தே பவத் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றது, அந்தே பவத் புருஷ நீத விமானயாத்தோ, அந்த விமானத்துல கிளம்பி விடுறான் துருவன். இப்ப பட்டத்திரிங்க என்ன சொல்றார், மாத்ரா சமம் த்ருவபதம் முதிதோ யமாஸ்தே, அம்மா கூட மாத்ரா சமம் இங்க எழுதியிருக்கிறது, பட்டத்திரி இங்க எழுதியிருக்கிறது மாத்ரா சமம் த்ருவபதம், அந்த துருவபதத்துக்கு போறான். த்ருவபதம் முதிதக சந்தோஷத்தோட, முதிதோ யமாஸ்தே அயம் ஆஸ்தே, அவர் கிளம்பி விடுறான். அப்போ மாத்ரா சமம்னு எழுதியிருக்காருங்க. பாகவதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, துருவன் துருவனை கூட்டிட்டு போறதுக்கு அவ 2 பேரும் வந்தாச்சு. ஸோ அவன் துருவன் அந்த பல்லக்கில் ஏறி உட்கார்ந்து, அந்த விமானத்துல ஏறி உட்கார்ந்துண்டாச்சு. ஆனா அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சங்கடம், ஐயோ இப்போ அம்மாவை நம்ம விட்டுட்டு போறோமே, அம்மாவை எப்படி விட்டுட்டு போகலாம் இல்லையா, அம்மா கூட இருந்திருக்கான் இல்லையா அவன். அப்போ அவன் அந்த மனசு சங்கடப்படும் பொழுது அந்த பார்ஷதர்கள் சொல்றானா, பின்னால பாருங்க ஒரு விமானம், நீ பாரு உங்க அம்மா உனக்கு முன்னாலே போயின்னு இருக்கா அப்படின்ட்டு காட்டுறா. இப்படியாக இருக்கு பாகவதத்துல. ரொம்ப அழகா டிட் பண்ணியிருக்கா பாருங்க, பாகவத ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரியே என்ட்ரு பண்ணியிருக்கா. ஆனா பட்டத்துல எங்க மாத்ரா சமம்னு எழுதியிருக்காரு அவர், அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணியிருக்கிற, அம்மா கூட அவர் துருவபதத்துக்கு போனார் அப்படி எடுத்துனானே, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அந்த பார்ஷதர்கள் காட்டி கொடுக்கலாம், பின்னால அந்த இதுல பார்க்கலாம் நீங்க, அந்த விமானத்துல உங்க அம்மா ஏற்கனவே அந்த துருவபதத்துக்கு கிளம்பி போயாச்சு அப்படின்ட்டு சொல்றாளாம். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது, ஏன்னா அம்மாவும் கூட இருக்கா இல்லையா. முதித்தக ரொம்ப சந்தோஷத்தோட அவர் கிளம்பி போயிடுறார். ஏவம் ஸ்வபிருத்திய, பட்டத்திரி குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார், ஏவம் ஸ்வபிருத்திய, பிருத்தியன் உன்னுடைய வேலையாட்கள் பார்ஷதர்கள், அந்த நந்தன் சுனந்தன், ஏவன் ஸ்வபிருத்திய ஜனபாலனலோலதி ஸ்மோ வாதாலயாதிபநிருந்தி மமாமயௌகாத். இப்படியாக இவர் இவரை கூட்டிக்கிண்டு அவ துருவபதத்துல போய் அந்த பதத்துக்கு போய் எத்தி விடுறான் துருவன். இப்போ அந்த துருவபதம்ங்கிறத ஜென்ரலா நம்ம சயின்டிஃபிக்கா பார்த்தோம்னா போல் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த சப்தரிஷி மண்டலம் நீங்க பார்க்கலாம், சிலப்போ ஸ்கைல கிளியர் ஸ்கைல நீங்க பார்க்க முடியும் சில நாள்லாம். இப்போ அந்த சப்தரிஷி மண்டலத்திலேருந்து நீங்க ப்ரொசீட் பண்ணும்பொழுது அதுக்கு மேல நார்த்ல
ஆக்சுவலாக என்ன சொல்கிறான்னா, இந்த போல் ஸ்டார்ங்கிறது ரொம்பவுமே தூரம், தெரியாது, காணாதுன்னு சொல்கிறான். பட் ஆனால் அதனுடைய ஸ்தானம் எங்கே என்னன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அப்போது இந்த மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அதை சுற்றி வருமா. ஏன்னா ரொட்டேஷன் ரெவல்யூஷன் உண்டு இல்லையா. அப்போது எல்லாமே நீங்கள் பார்க்குற கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே சுற்றி சுற்றி சூரியனை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். அப்போது அது துருவப்பதத்தில் இந்த மேலே இருக்கிறதுனால எல்லா நட்சத்திரங்களும் இந்த இந்த துருவ நட்சத்திரத்தை வலம் வந்து போகுமா. அதாவது அதனுடைய ரொட்டேஷன் அந்த ரெவல்யூஷனை அதை சுற்றி வருமாம். அது உண்மைதான் அது. ஸோ அதனால அந்த ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கிறது இல்லையா. ரிஷிகள் எல்லாம் கூட அவனை சுற்றி வரா. ஸோ அதனால தான் அது அவ்வளோ ஒரு உத்தமமான ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறார் பகவான் அவனுக்கு. ஸோ ஏவம் ஸ்வபிருத்திய ஜனபாலன லோலதீஸ்வம், எல்லாரையும் பாலனம் பண்ணிட்டு அவர் போறார் இல்லையா. வாத்தாலயாதிப, இப்போ பட்டத்தில் இருந்து குருவாயூரப்பன் வேண்டிக்கிறார். நீருந்தி மம ஆமயௌகானுங்கிறார். ஆமயௌகானா என்னுடைய ரோகங்களையும் நீ தீர்க்கணும்னுட்டு பட்டத்திரி கடைசியாக வேண்டிக்கிறார் பகவான். இப்போ இங்கே துருவபதத்தில் இவர் எவ்வளவு சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கார் பாருங்க இல்லையா. அவன் அம்மா கூட 2 ஸ்டார்ஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம். அப்போது அத்தனை இப்போ இதுக்கு நம்ம எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். உத்தமமான ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறாருன்னுட்டு பார்க்கலாம். வைகுண்டத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. வைகுண்டம் வகிகின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த 14 லோகங்களுக்கும் வெளியில் இருக்குது வைகுண்டம். ஸோ இந்த வைகுண்ட பதவிங்கிறது கூட ஒரு பெரிய ஸ்தானம் தான். அதுவும் உத்தமமான ஒரு பதவி தான். அதுவும் சில பேருக்குத்தான் கிடைக்கிறது இல்லையா. ஸோ அவாவா பண்ணியிருக்கிற காரியங்கள் புண்ணியங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு இந்த பதம் கிடைக்கும். அப்போ பகவான் இந்த உத்தமமான ஒரு பதத்தை அவனுக்கு கொடுக்குறாருன்னு சொல்றது பல விதமான அர்த்தங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த நட்சத்திர பதவி சொல்கிறோம் இல்லையா, ஸ்டார்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஃபிலிம் ஸ்டார்ஸ்னா அவளுக்கு அந்த அந்த நட்சத்திர பதவி கிடைக்கிறது. அப்போ அது என்ன அர்த்தம், எல்லாருக்கும் ஒருபடி மேலே இருக்கான்னு அர்த்தம். ஸோ அப்படியும் ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் இல்லையா. துருவ நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காங்கன்னா நமக்கு இதுக்கு பல விதமான அர்த்தங்கள் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்டார்ஸ்னாலே எப்போவுமே பளிச்சுன்னு அந்த மினிக்கிண்டு அந்த எல்லாருக்கும் மேலே அந்த கிளியர் ஸ்கைலில் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நிஜமாவே அழகாகத்தான் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு பொசிஷன் அவருக்கு கிடைக்கிறது. இப்போ கடைசியாக பட்டத்திலையும் வேண்டிக்கிறார் அவர் இல்லையா. குருவாயூரப்பனை பார்த்து அவரும் வேண்டிக்கிறார், இந்த மாதிரி என்னுடைய நோய் கூட்டங்களையும் நீ களையணும்னுட்டு லாஸ்ட்டில் அவர் தன்னுடைய பெட்டிஷனையும் வைக்கிறார். இப்படியாக மனுவுடைய வம்சாவளியில் உத்தமபா இல்லையா 2 பேர் இருக்கா. பிரியவர்த்தன் அடுத்து பார்ப்போம் நம்ம. அவருடைய வம்சத்தில் பிறந்த துருவனுடைய சரித்திரத்தை பட்டத்திரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், சுருக்கமாக சொல்லியிருக்கார் இந்த 11 ஸ்லோகத்தில். நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக படிக்கணும் என்னன்னா நீங்கள் 4, 3, 4 இந்த 2 ஸ்கந்தத்தில் நிறைய அத்தியாயங்கள் நீங்கள் படிச்சோன்னா நிறைய விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தேன் இது எப்பவுமே சைட் பை சைட் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் உடைய மட்டும் எத்தனை எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கோ நாங்கள் சொல்லியிருக்கோம், விட்டுடாதீங்கோ. நீங்கள் இன்னும் கண்டினியூடாக தொடர்ந்து பாகவதத்தையும் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது முழுமையாக என்ஜாய் பண்ணவும் முடியும் உங்களுக்கு. இல்லைடா அந்தந்த விஷயத்தில் அதோட உங்களுக்கு ஸ்டாப் ஆடி இதுக்கு மேலே என்ன நடக்கிறது, என்ன வாக்கம் பண்ணினா, கடவுர தபஸ்னா என்ன, இது மாதிரி பல விதமான சந்தேகங்கள் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் எப்போவுமே பாகவதத்தையும் சைட் பை சைட் படிச்சுக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கோம். அப்புறம் கடைசியாக அந்த ஸ்துதியும் கொடுத்துருக்கேன் நான். துருவனோட அந்த 12 ஸ்லோகங்களுடைய துருவஸ்துதியும் அந்த ஆடியோ டேப் கொடுத்துருக்கேன். யாருக்கு இஷ்டமோ நீங்கள் அதை போட்டு பார்த்து அதையும் கற்றுக்கலாம். நீங்களும் சொல்லலாம், எல்லாம் பகவானை ஸ்துதிக்கிறது தான் அதெல்லாம். ஸோ நீங்களும் அதை சொல்லலாம், எப்பவுமே டைம் கிடச்ச போடலாம். ஓகே.